பர் டே அரௌண்ட் 100 ஆர்டர்ஸ் சொல்கிறீங்க. இந்த 100 ஆர்டர்ஸுமே வெப்சைட்டில் தான் ஒழுகுது. வெப்சைட் எஸ். எவ்ரிடே ஒரு வீடியோ. எவ்ரிடே ஒரு வீடியோ. லாஸ்ட்டு 4 இயர்ஸ். ஒரு நாள் கூட நிற்கல. கல்யாணம் நடந்திருக்கும், ஊருக்கு போயிருக்கணும், யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஒரு நாள் கூட நிற்கலையா? ஒரு நாள் கூட நிற்கல. ஏன் இவ்வளோ வெறி? வெறி இல்லை, ஒரு கமிட்மெண்ட் தான். ஐ திங்க் யூ கேன் அப்ளை ஃபார் வேர்ல்ட் ரெக்கார்ட். நீங்கள் நான் வாங்கினேன். நான் வந்து இது தொடர்ந்து ஐ டிட் அ சேலஞ்ச் கால்டு 365 days ஆஃப் மார்க்கெட்டிங். வேறு எவ்ரிடே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அபவுட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 1000 நாள் பண்ணிட்டீங்க. யூ ஷுட் அப்ளை ஃபார் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். என்ன தைரியம் உங்களுக்கு? நீங்கள் வந்து 2 lakhs ஆல்மோஸ்ட் 1.75 lakhs சம்பளம். அப்போ நீங்கள் பண்ண ரெவன்யூவே 30,000 தான். அங்கேருந்து இதை விட்டுட்டு வர்றதுக்கு எது அது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு? லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 5 தடவை ரெஸ்டாரண்ட் போகிறத வந்து 2 தடவையாக மாற்றி, 5 மூவி போகிறதுக்கு 2 மூவியாக மாற்றிக்கலாம். ஸோ தேவையில்லாத விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இந்த இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 4-5 monthsல அச்சீவ் பண்ண முடியும். ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு போட்டால் சேல் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. அதை நீங்கள் உடைக்கிறீங்க. புரியுதா? எப்படி ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது கஸ்டமர்? நம்ம ஓவர் தி இயர்ஸ் நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம்ல. இப்போ 100 வெப்சைட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரு வெப்சைட் மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஏன் டிஸ்கவுண்ட்? நீங்கள் போட்டு அந்த 1 மணி நேரத்தில் என்ன ட்ராக்ஷன் நடக்கும்? எவ்வளோ டிராஃபிக் வரும்ல? 40 to 50% ஆஃப் த சேல் நடந்துடும். 40-50% ஆஃப் சேல் நடந்துடும். ஆஃப் த சேல் அந்த ஃபஸ்ட்டு 1 hourல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கும். ஸோ வேல்யூ ஃபார் மணியை வந்து டெஃபினட்டாக அஷ்யூர் பண்ணுவேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பிடிக்காத ஒன்றை நான் கஸ்டமருக்கு செல் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, தட்ஸ் a வெரி ராங் கொஸ்டின் டு ஆஸ்க் someone. வணக்கம் மக்களே. இன்னைக்கு இன்ஃபார்மல் வித் சக்தியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ராஜ்குமார் பிரதர், நெய்தல் ஆன்லைனோட ஃபவுண்டர். வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணிருக்கவர். எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். நீங்கள் யாரும் கூட தெரியாது, ஆனால் உங்களை பற்றி எல்லா டைமும் நான் கோர்ஸ் ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் 60th பேட்ச் நான் பண்ணுறது. கிட்டத்தட்ட 50 பேட்ச்சில் உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். நம்ம நிறைய இடம் குட்டி குட்டியாக மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களை பற்றி பேசியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆர்கானிக் க்ரோத். ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணி அதை க்ரோ பண்ணுறது கஷ்டம். அதை ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கீங்க. வெல்கம் ராஜ்குமார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருன்னே தெரியாதப்ப ஒருத்தரை பற்றி பேசுகிறது பெரிய விஷயம். அது 2-3 தடவை உங்களை நேரில் செஞ்சப்போ சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச். அந்த நீங்கள் நடத்தின அந்த கோர்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி பிரதர் ஒருத்தர் வந்து இது மாதிரி சொன்னார், உங்களை பற்றி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குது இந்த ஜேர்னி, ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி? ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு பிரதர். ரொம்ப டெய்லி கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக படிச்சிங்க, ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, ஐடியில் இருந்திருக்கீங்க, இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்திருக்கீங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஓகே, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் நான் அதை விட்டுட்டேன், அதனால நான் இதை பண்ணேன், எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த ஆசை இருந்துச்சுன்னு இந்த மாதிரி நிறையா ஸ்டோரி இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடி கரியர்லேருந்து எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு வந்தீங்க? அஸ் சச் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் அப்படி எதுவுமே நடக்கல. ஒரு ட்ரமாட்டிக்காக எதுவுமே அப்படி சேஞ்ச் ஆகலை. எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் ஹாப்பி வித் மை ஐடி ப்ரொஃபஷன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், இன்ஃபேக்ட் சொன்னால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 2008 வந்து நான் வந்து யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வந்து வால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ரெசிஷன் வந்துச்சு. ஓகே, இதே டைமில் வந்து என்னென்னா, நான் யூஎஸில் பல இடங்களுக்கு போகிறப்ப அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப 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 பிரமிப்பாக இருக்கும். என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்து மார்க்கெட்லேயும் இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு ரிக்யர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு க்ரேஸாக வந்து பீப்புள் வந்து வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதை பார்க்குறப்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவ்வளோ தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நம்மளும் இது மாதிரி எதனாச்சும் பண்ணலாமேன்னு வந்ததானே தவிர ஒரு ப்ராப்ளம்லேருந்து இது வரல. பட் அதை ஆட் பண்ணுற விதமாக 2008 வந்து அந்த ரெசிஷன் வந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே இந்தியா போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்துட்ட பிறகும் அந்த தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. பட் உங்களுக்கு அஸ் எனி ஹியூமன் பீயிங் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கப்போ தான் அதுக்கு சொல்யூஷன் தேடுவோம். நார்மலாக லைஃப் போகிறப்ப நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்க மாட்டோம்.
ஸோ 2008 அப்புறம் 2009-10 நார்மலாக இந்தியாவில் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஐடி வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். பட் ஸ்டில் டவுன் த லைன் வந்து நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சோமே, ஒன்றும் பண்ணாமல் இருக்கோமே அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆன்லைன் கிராசரிஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற இந்த இயர்ல 2009 and 10 அந்த டைம்லேயே. அப்போ வந்து ஐடியில் இருந்ததுனால சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு ஹாலிடே. மெட்ரோ கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத்தில். ஸோ அங்கே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுட்டா அவங்க வந்து எம்ஆர்பிலேருந்து கம்மியாக வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு பீப்புளுக்கு வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு 2009-10 ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பிளான்லாம் பண்ணிட்டோம். என்ன பிளான் பண்ணால் ஒரு கார்டு வாங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கார்டு வாங்கி அதெல்லாம் பண்ணியாச்சு. சாட்டர்டே சண்டே வந்து எல்லாருக்கும் ஒரு கார் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹோம் டெலிவரி நம்மளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஹோம் டெலிவரி அப்படின்ற ப்ராசஸ் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அதில் எங்கள் 3 பேர் மொத்தம் நாங்கள். அதில் ஒருத்தர் வந்து ஆன்சைட் ஆஃபர் கிடச்சிருச்சு. ஸோ கிடைச்சதுனால அவர் வந்து மூவ் ஆக வேண்டிய விஷயம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் வந்தோம். 2 பேர் ஆட மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அங்கேயே வந்து அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த எஃபர்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ திருப்பி நாங்கள் வந்து அஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட ஐடி ஒர்க்கில். அப்போ வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயர் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் இனிஷியேட்டிவாக பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டிங் ஆப் ஒன்று, அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணுற டீமில் வந்து நான் இருந்தேன். நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டீம் தான் இருந்தேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அதை ஹெட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதை ஹெட் பண்ணுறப்ப வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரோல் அவுட் ஆச்சு. ரோல் அவுட் ஆகிறப்ப அது ஒரு கேம் ஆப் மாதிரி தான். இப்போ நீங்கள் பாப்புலராக ஐபிஎல் நடக்கிறப்ப சில கேம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஆப்பும். ஸோ அந்த ஆப் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு ரொம்ப பெரிய லெவலில் ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர் கிட்ட பேசுவோம். நமக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் பேசுமே தவிர எண்ட் யூசர் கிட்ட நிறைய தடவை பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. இதுல எண்ட் யூசர்ஸ் அவங்களுமே டெக்னிக்கல் பீப்புள், அவங்களுமே நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்றதுனால நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்களை மாற்ற முடிஞ்சிச்சு, நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், அதுக்கு ஏதோ ஒரு நல்ல ரிசல்ட் வருது, நம்ம இதை ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் ப்ராசஸ் அப்போ திருப்பி வந்துச்சு. இதே டைம்ல தான் வந்து ஓகே நம்ம இங்கேயே இருந்தால் ஹைதராபாத்லேயே இருந்தால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வேறு யாராவது நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட ஊருக்கு போயிட்டா we can do something அப்படின்ட்டு 2013 எனக்கு வந்து H1B ஸ்டாம்ப் பண்ணுறாங்க ஆஃபீஸில். பட் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நான் கண்டிப்பாக சென்னை தான் போகணும், நான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி. என்னோட மேனேஜர் கேட்குறாரு, நீ என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லு, நான் ஒன்றை விடுறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, பட் இஃப் ஐ கோ தேர் ஐ வில் டூ சம்திங் அப்படின்னு சொன்னேன். சரி நீ H1B ஃபைல் பண்ணிவிட்டு போய் ஸ்டாம்ப் போயிட்டு வந்துட்டு உன்னோட டிசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா சொல்லு அப்படின்னாரு. ஸோ நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போகிறோம், ஸ்டாம்ப் பண்ணுறோம். ஸ்டாம்ப் போயிட்டு வந்த உடனே அவர்கிட்ட ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. பட் இப்பயும் நான் சென்னை தான் போகிறேன் அப்படின்னு. அதாவது நீ வந்து ஒரு சூசைட் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ணாத, ஒரு நல்ல ஒரு ஜாப் இருக்குது, ஒய் யூ வாண்ட் டு கோ டு சென்னை, அங்கே போய் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டு, புது சிட்டி, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அந்த சிட்டியில், என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங், அங்கே போன பிறகு ஐ சார்ட் அவுட்னு சொல்லிட்டு சென்னை வந்தாச்சு. சென்னை வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது எனக்கு, அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன். அதுவுமே வந்து லக்கிலி அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அந்த எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், அதை ஹெட் பண்ண ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டோட ப்ராஜெக்ட்டு என்னை ஹெட் பண்ண வைக்கிறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சரி ஓகே திஸ் இஸ் த டைம். 2013 சென்னைக்கு வந்தேன். 2013 எண்டில் வந்து சரி நம்ம ஏதாவது ஒரு கான்க்ரீட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து டிவியில் வந்து பாப்புலராக ஒரு ஷோ போயிட்டு இருந்துச்சு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு ஷோ. அந்த ஷோ பார்த்துட்டு சரி நமக்கு தான் ப்ராடக்ட் எதுவும் இல்லை, நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு, அது 1 day கோர்ஸ் தான். கோர்ஸ் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, ஐஇ கோடும் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டிசம்பரில் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் டிசம்பரில் தான் நடக்குது. ஸோ டிசம்பரில் நடக்குது. ஒரு 3 months இருக்குது, நம்ம எதையாவது வாங்கினா தானே விற்க முடியும். ஸோ வாங்குற அந்த ப்ராசஸே வந்து நம்ம கற்றுக்கணும். விற்கிற ப்ராசஸ் செப்பரேட்டு, வாங்குற ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாம் கற்றுக்கிறதுக்கு எதுனாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோட ஹைதராபாத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அங்கே வந்து ஹைதராபாத்தில் பேர்ல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த பேர்ல்ஸை வாங்கி நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்குனாச்சும் நம்மளால் வாங்கி விற்க முடியுதா, அட்லீஸ்ட் விற்க முடியுதான்றது தெரிஞ்சால் தானே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வைக்கணும். ஒரு பொருளை வாங்குறோன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, லேண்டிங் காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சேல் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ மார்ஜின் வச்சா வாங்குவாங்க, நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கலாம் அந்த 3 months சொல்லிட்டு தான் நான் வந்து பேர்ல் ஸ்டார்ட் பண்ணேன். பேர்ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months வந்து நல்லா போச்சு.
அப்போ அதில் ஒரு ஒரு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சல்வார் மெட்டீரியல் நீங்கள் சேல் பண்ணலாம்ல அப்படின்னு அவங்க ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் வந்து நம்ம இருக்கிற ஐடியாவில் வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு வந்து பிஸ்னஸும் தெரியாது, ஃபேப்ரிக்ஸை பற்றியும் சுத்தமாக தெரியாது. பட் ஸ்டில் வி தாட் ஓகே நம்ம பண்ணலான்ட்டு ஒரு 7,000 ருபீஸ்க்கு ஒரு 7 சல்வார் மெட்டீரியல் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை வாங்குறதுக்கு, எல்லாமே வித்துருச்சு as usual. விற்று முடிச்ச உடனே சரி நம்ம இது ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஐஇ கோடை மறந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மார்ச் வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறந்துட்டோம். ஸோ March 8 நாங்கள் வந்து ஓகே வி வில் ஸ்டார்ட் அ கம்பெனி, ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு பேர் வைப்போம் அப்படின்ட்டு நெய்தல் அப்படின்னு என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம சிட்டி வந்து கோஸ்டல் சைடில் இருக்குது, ரெண்டாவது சம்திங் டு டூ வித் வீவிங்னால நெய்தல்ன்ற பேர் வைப்போம் அப்படின்னு அவங்க வந்து நெய்தல்ன்ற பேர் வைக்கிறாங்க. வச்ச உடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டொமைன் நேம்லேருந்து எல்லாமே ஃபார்முலா. இது 2014 March 8. மார்ச் முன்னாடி வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். பட் லான்ச் பண்ணுறது 2008 March 8 வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து விமென்ஸ் டேன்றதுனால அன்னைக்கு பண்ணலான்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா, நாங்கள் என்ன நினச்சோன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கலாம், வீட்டில் வச்சுருக்கலாம். பெரிய அப்பார்ட்மெண்ட், 2500 பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட், 2500 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் வந்தாலும் நமக்கு வந்து நல்லா போகும் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டோம். பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஒரு சாட்டர்டே சண்டே உட்காந்து வெயிட் பண்ணுறோம். சாட்டர்டே ஃபுல்லாக யாருமே வரல. சண்டேவும் ஆல்மோஸ்ட் காலிலேருந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாராவது வருவாங்களான்னு. யாருமே வரல. ஒரு 4:30 5 o'clock போல் ஒரு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அவங்க வரல அப்படின்னா திங்ஸ் வுட் ஹவ் கான் டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்குன்றப்போ ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் கிடைக்குது இல்லையா, அது இருந்தாவே போதும், நம்ம மேலே வந்துடலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோ கையில் ஸ்டாக் வச்சுருந்தீங்க? அப்போ என்ன ஒரு 45,000 ருபீஸ், 45,000 அவ்வளோ ஒரு சின்ன ரேக். 45,000 முன்னாடி 7,000 ஸ்டாக். 7,000 அது வந்து சும்மா வாங்கி இன்ஃபார்மலாக வாங்கி தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது. அது நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ மக்களே இங்கே பேசும்போது நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது. ஓகே, அந்த லேர்னிங்ஸை நான் அப்பப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் திங், எடுத்தோடனே 10 லட்சம் போட்டு ஒரு 5 லட்சம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர்ல்ஸ்னு ஒன்று விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தட் இஸ் கால் லீன் மாடல் கேன்வாஸ். நம்ம பெருசாக இறங்காமல் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி குட்டியாக டெஸ்ட் பண்ணுறது வந்து லீன் மாடல் கேன்வாஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க, லீன் மாடல் கேன்வாஸுங்கிற ஒரு விஷயத்த. அடுத்தது நீங்கள் விற்கணும்னு சொல்லப்போ நீங்கள் காக்ஸ் பேசுனீங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பேசுனீங்க, யூனிட் எக்கனாமிக்ஸ் பேசுனீங்க. ஸோ ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸோ இல்லை எந்த ப்ராடக்ட் விற்றனாலும் இந்த யூனிட் எக்கனாமிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2014 இவங்க இது பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் இவ்வளோ பெருசாக பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஐடியில் இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் அப்போவே இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். இருந்திருக்க, இதுதான் அதுன்னு இப்பயும் எனக்கு தெரியல. அப்போ இது பண்ணி தான் அவன் என்ன, நம்ம வந்து அது நம்ம கற்றுக்கிற விஷயம் தானே. இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் வந்து தப்பாக இருக்குன்றப்ப அதை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான். ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட்டை பற்றி டெஃபினட்டாக நாங்கள் யோசிக்கவே இல்லை. ப்ராஃபிட்னா என்னன்னு கூட தெரியாது. நம்ம வாங்கினதை விற்க முடியுதா அப்படின்ற ஒரே தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. மேபி ஒரு 50-100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்ன நினச்சேன்னா, என்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த வீக் வருவாங்கன்னு நினச்சோம். பட் பெருசாக யாரும் வரல. ஏன்னா எல்லாமே பார்த்துட்டாங்க அந்த ப்ராடக்ட்ஸை. அதுக்கப்புறம் வரவங்கலாம் வந்து நெக்ஸ்ட் 3-4 வீக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 1 or 2 தான் ஸ்டாக் போயிருந்துச்சு. அப்போ என்னோட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஆன்லைனில் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா ஆன்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ஐடியில் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே அக்கௌண்ட் இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் சேல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ என்னோட ஜேர்னியில் முக்கால்வாசி வந்து நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். என் கூட இருக்கவங்க யாராவது ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதுனால தான் வந்து அதை வந்து பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் இது அவங்க சொல்லலைன்னா நான் ஆன்லைன் போயிருக்கவே மாட்டேன். ஓகே, அவங்க வந்து எந்த டேட்டில் பண்ணோம் எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்லைனில் என்ன இஷ்யூ அப்படின்னா, சல்வார் மெட்டீரியல்ஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வந்து நான் செலக்ட் பண்ணல, அது யாரோ ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் த ப்ராப்ளம் இஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி வாங்கணும். 2014 வந்து ஆன்லைன்ல கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி தான் நிறைய வாங்குவாங்க, வாட்சஸ் அது மாதிரி வாங்குவாங்க. இல்லை ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து பெருசாக வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணி வாங்கணும், இது வந்து கலர் நிறைய queries வரும்.
இது என்ன ப்ராடக்ட், இது எப்படி இருக்கும், இது வாஷுக்கு போகிறோமா, நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து என்கொயர் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து எவ்வளோ காஸ்ட்னு கேட்பாங்க, அப்புறம் வாங்க மாட்டாங்க. இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே எல்லாம் லைக் பண்ணுறாங்க, சம்திங் இஸ் லேக்கிங். என்னன்னா அப்போ ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, லாஜிஸ்டிக்ஸ் கிடையாது, பெருசாக வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி லாஜிஸ்டிக்ஸும் கிடையாது. ஸோ எதனால் நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு பிராண்டாக யாருக்கும் தெரியாது. ஸோ ட்ரஸ்ட் வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் அப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கான்செப்டும் கிடையாது. மீன் இருந்திருக்கலாம், மேபி பெருசாக இல்லை. ஸோ நம்ம எப்படி பீப்புள் கிட்ட ரீச் அவுட் ஆக முடியும், நம்ம கடையும் வைக்கிறதுக்கு நமக்கு காசு கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, சரி நம்ம ஏன் சிஓடி பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு வச்சோம். இது கூட எனக்கு எப்படி இந்த கேஷ் ஆன் டெலிவரி பண்ணேன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இன்னொரு கம்யூனிட்டி இருந்துச்சு. அந்த கம்யூனிட்டியில் அவங்க வந்து சிக்கன் விங்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. சாட்டர்டே நைட்டு சண்டே நைட்டு விங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அப்போ ஒரு தடவை ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு பையன் வந்து டெலிவர் பண்ண வந்தார். அவர் காரில் வந்தார். அவர் வந்து நம்ம ஊருக்கார், அவர் வந்து யுஎஸ் பர்சன். அவர் வந்து அதை டெலிவரி பண்ணார். ₹150 ₹220 அது. ஸோ அவர் டெலிவர் பண்ணார். அது போய் வாங்கினப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பக்கத்துல வருது, காரில் வராங்க, ஏன் இப்படி நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, அப்போல்லாம் வந்து பெருசாக இந்த அக்ரிகேட்டர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால் நானே வந்துட்டேன் அப்படின்னாரு. அவர் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வாங்கிட்டு நான் மாடிக்கு போகிறேன். என்னோட அப்பார்ட்மெண்ட் 9th ஃப்ளோரில் இருக்குது. மேலே போகிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, ஓகே நம்ம ஏன் சிஓடி பண்ணக்கூடாது அப்படின்னு. இது வந்து 2000 ஆமாம் 14 எண்டு 14 எண்ட்லன்னே வச்சுருந்தேன். சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சரிட்டு வந்த உடனே ஒரு போஸ்ட் போட்டோம். அப்போலாம் வந்து ஒரு போஸ்ட் போட்டோன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக லைக்ஸு வியூஸு 1000 கணக்கில் போகும். யாரும் வாங்க மாட்டாங்க, பட் லைக்ஸு வியூஸ் எல்லாம் வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்கள் வந்து டெலிவரி, இது வந்து அப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கப்போ ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுல்ல, சாட்டர்டே சண்டே டெலிவரி. அது வந்து நம்ம கிராசரியை டெலிவர் பண்ணுறோம், ஹைதராபாத் மாதிரி ஒரு சிட்டியில் பண்ணலான்னா இங்கேயும் நம்ம அதை பண்ண முடியும், ஏன் பண்ணக்கூடாது? அவங்க வந்து புக் பண்ணால் மட்டும் போதும், மண்டே டு ஃப்ரைடே புக் பண்ணட்டும், சாட்டர்டே சண்டே வி வில் டெலிவர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இது எல்லாத்துக்கும் ஒய்ஃப் கூட நான் இருக்கிறேன்ல, அவங்க கூட நான் இருக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் வென்ட். ஏன்னா அவங்க பேரில் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் வந்து அவங்க கூட இருக்கிறேன். ஃப்ரைடே டு சாட்டர்டே நான் வந்து கம்பெனி ஆஃபீஸ்க்கு போவேன். உங்களுக்கே தெரியும் ஐடியில் வந்து எவ்வளோ டிமாண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு, நைட்டு 2 o'clock 3 o'clock வந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து, அப்போல்லாம் ஃபேஸ்புக் மட்டும்தான் இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் சேல்லாம் வந்து ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, டே டைம்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. டெலிவரி வந்து சாட்டர்டே சண்டே. நாங்கள் இருக்கிறது நாவலூரில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பூந்தமல்லி வரும், ஓகே, இந்த பக்கம் மின்ட்டு தொண்டையார்பேட்டை அப்படியெல்லாம் வரும், இந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் வரும். அவங்கக்கிட்ட சென்னை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது சென்னை பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்க. அந்த ஆர்டர் மிஸ் ஆயிருமேன்றதுக்காக நாங்கள் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2 ஆர்டர் வந்துச்சு, அப்புறம் ஒரு 4 ஆர்டர்ஸ், அப்புறம் ஒரு 10 ஆர்டர்ஸ், 15 ஆர்டர்ஸ், 2 பேக் 3 பேக். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பைக்கில் வந்து கொண்டு போக முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் தான் டெலிவரி பண்ணி? நானும் என் ஒய்ஃபும் இன்ஃபேக்ட் என் பசங்களும் இருப்பாங்க சம்டைம்ஸ். இஃப் ஐ கேன் ஆஸ்க், அந்த டைமில் உங்களோட சேலரி என்ன வந்துச்சு? அப்போ வந்து 1.75 இருந்துச்சு. 1,00,000 மாத சம்பளம். எஸ். அதாவது இங்கே 2010-11 வந்து சர்ப்ரைஸ் பிளானிங் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு நல்ல சேலரி இருந்துச்சு. நான் வந்து கிஃப்ட் ஷாப்பில் மிக்கி மவுஸ் ட்ரெஸ் போட்டு இந்த கொடுப்போம்ல, நான் அந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், வாங்க அப்படின்னு. கிஃப்ட் ஷாப்புக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு கேஷ் போட்டு பண்ணுவேன். ஸோ எனக்கு நீங்கள் சொல்ல அது எனக்கு வந்துட்டு இருக்கு. 2 லட்ச ரூபா சம்பளம், ஆனால் அவர் தான் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் லீனில் தான் வரும். இது பேர் கஞ்சமாக இருக்கிறது, பிஸ்னஸில் கஞ்சமாக இருக்கிறது. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து வேல்யூ ப்ரொபோஷன். நீங்கள் இங்கே என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா, மற்ற பிஸ்னஸில் இருக்குது, இன்னொரு பிஸ்னஸில் இருக்குது, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இல்லை, இதை நான் கொண்டு வரணும்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களோட சிஓடி. உங்களோட க்ரோத்துக்கு வந்து நீங்கள் எதையோ ஒன்று இனிவேட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. இது நல்லா இருக்குது, ஆக்சுவலாக கேட்குறது செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே எங்களால் வந்து டெலிவர் பண்ண முடியல. ஏன்னா 2 days ட்ரை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் முடியல. பட் என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி, நீங்கள் வர தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து எங்களுக்கு வந்து கேஷ் அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் கொரியரோட டைப் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் அவங்க வந்து ஹியூஜ் வால்யூம் இருந்தால் தான் நாங்கள் வந்து ரேட் வந்து கம்மியாக கொடுப்போம், இல்லைனா நார்மல் ரேட்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் ஓகே பரவாயில்ல, யாரும் நம்ம நம்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ட்ரை. ஒரு நாளில் மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பீங்க? ஒரு நாள் கிடையாது, ஒரு 1 டேல வந்து 40 30 40 42. அப்போ
அப்பே எஸ் 40 ஆர்டர் ஒரு அது நாள் வீக் அந்த வீக் வீக் ஃபுல்லா வரும். சாட்டர்டே சண்டே வந்து Saturday, டெலிவரி பண்ணுவீங்க. Yes, ஓகே. yes. அது வந்து நான் சொல்லவே முடியாது. பைக்ல யாராவது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்காங்களா, அதுவும் அந்த அந்த டைம்ல அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நூக் அண்ட் கார்னர்ல இருக்கும். அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கூகுள் map மேப்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து பெருசா இருக்காது. அவங்க ஃபோன் எடுப்பாங்க, திருப்பி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து சில டைம் வந்து எங்கேயோ இருக்கும், உள்ளுக்குள்ள இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம வந்து வண்டி வச்சுட்டு நடந்து போகணும், அவ்வளோ தூரம் போய் கொடுத்துட்டு வரணும். பட் ஸ்டில் புக் பண்ண எல்லாருமே வந்து வாங்கினாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், அங்கே போனவங்க இல்லைன்ட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம். ஏன்னா ஏமாத்துறத பத்தி கிடையாது. ஒரு ஆர்டர் மிஸ் ஆயிடுமே நமக்கு. ஏதோ எப்படியாவது அவங்கள ரீச் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்க ரீச் ஆகலைன்னா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி அந்த சைடு போகிறப்ப நம்ம கால் பண்ணி பார்ப்போம், இல்லை சண்டே கொடுப்போம். ஆல்மோஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரோட்லேயே தான் இருப்போம் நாங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து சண்டே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிட்டோம். சாட்டர்டே வந்து ப்ராடக்ட்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு குடோன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, குடோன் ஸ்ட்ரீட். ஏன்னா எனக்கு ஃபேப்ரிக்னாவே எனக்கு யூஸ்வலாக எனக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ ட்ரெஸ் எடுக்கணும்னாலுமே மேக்ஸிமம் நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் போய் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த ப்ராடக்ட்டும் பார்க்க மாட்டேன். அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபேப்ரிக்கோட நாலேஜ் அவ்வளோதான் இருக்கும். பட் இதுக்கு வந்து சாட்டர்டே மொத்தமும் வந்து அங்கே தான் இருக்கும். குடோன் ஸ்ட்ரீட்லேயே கடையாக ஏறி இறங்கி இது என்ன ஃபேப்ரிக், இது என்ன ஒர்க்மேன்ஷிப், இதில் என்ன எம்ப்ராய்டரி இருக்குது, இது என்ன பிரிண்ட் இருக்குது, இது என்ன டையிங் ப்ராசஸ் ரைட், இதில் என்ன ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது எந்த ஊரில் ஃபேமஸ். ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ ஒரு ஊருக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராடக்ட்டை பற்றி கற்றுக்கிட்டு ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நல்லா பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். இது எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஓகே. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் எடுக்க ஆரம்பிச்சோம். வாட்ஸ்அப் வந்து 16-17 மேலே வந்துருக்கு. இல்லை அதே டைமில் தான் 2014 வாட்ஸ்அப் இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்கிட்ட வாங்கி ரீசெல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசெல். ஏன்னா எனக்கு அப்பயே ஒரு சப்ளையர் வந்து மும்பைலேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜை பார்த்து. என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து அப்பயே வந்து ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 4-5 மந்த்ஸ்க்குள்ளேயே. அதுலேயே வந்து 50,000 வந்துருச்சு ஆர்கானிக்காக. ஸோ அவங்க வந்து நார்த்லேருந்து அனுப்புறப்ப அந்த டிசைன்ஸ் எல்லாம் இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் எனக்கு வந்து 50 பீஸா வாங்கினால அடுத்த நாள் வந்துடும். உடனே நான் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். அப்படியே அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே கிடைக்காத ப்ராடக்ட் அங்கே கிடைக்குதுன்றது வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் போச்சு. இதே ரீசெல்லர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸை விட ரீசெல்லர்ஸ் தான் நம்மளை வந்து ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்குது. அதில் அவங்களுக்கும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெய்லி பிக்சர்ஸை பம்பார்ட் பண்ணணும் இல்லையா. டெய்லி வந்து 50-100 பிக்சர்ஸ் அனுப்பிச்சா அதில் ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஸோ ரீசெல்லருக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு டிசைனில் வந்து 4 கலர்ஸ் இருக்கும். அதில் ஒரு கலர் சூப்பராக இருக்கும், நெக்ஸ்ட் கலர் குட்டாக இருக்கும், அடுத்த 2 வந்து ஆவரேஜாக இருக்கும். இதில் வந்து ரீசெல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக என்கிட்ட வாங்கினவங்க மோஸ்ட்லி வந்து குட் கலர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ என்கிட்ட லெஃப்ட் அவுட் வந்து இருக்கிறது வந்து அந்த சுமாரான கலர்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ரீசெல்லர் மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி ரீட்டைல் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து அது வந்து 2015 மிட்ல. அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார், உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டார். ஸோ ஒரு 1 மந்த் வந்து நாங்கள் அந்த அப்பா இறந்த டைம்லையுமே வந்து அந்த ஒரு 15-20 டேஸ் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வி ஸ்லோலி ஸ்டார்டட் டூயிங் இட். அப்போ வந்து எனக்குள்ளே வந்து ஓகே நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒன் திங் இஸ் ஐடிலையும் இருக்கிறோம் நம்ம. அதே டைமில் வந்து அதுவும் அதை ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணாலுமே வந்து இதை நம்மளால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. சரி ஓகே குவிட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ண உடனே ஃபேமிலிக்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லலை. டேரெக்டாக போய் என் மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன், நான் இது மாதிரி குவிட் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பண்ணுற நீ, ஏன் இதெல்லாம் திங்க் பண்ணுற, எவ்வளோ வருது உனக்கு மாதம் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து 30,000 rupees தான் ப்ராஃபிட் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் நாங்கள் ஏர்ன் பண்ணதே. சேல் இருந்தாலும் சரி, ரீசெல்லர்ஸ்லாம் கொடுக்குறப்ப வந்து ரீட்டைலை விட கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ வந்து 50 rupees 100 rupees மேலே வரவே வராது. நம்ம கொடுக்குற ஷிப்பிங் காஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்தது பார்த்தா 30,000. அப்போ அவர் இதே தான் கேட்டார், எவ்வளோ உனக்கு வருது அப்படின்னு. 30,000 வருது. 30,000 விட்டுட்டு 1.75 lakhs மேலே உனக்கு சேலரி. அப்போ தான் ஒரு ப்ரொமோஷன் வேறு கிடச்சிச்சு எனக்கு அந்த டைம். ஆக்சுவலாக ப்ரொமோஷன் கிடச்சி கொஞ்சம் நாளில் இது நடக்குது. எதுக்கு நீ வந்து போகிற, சர்வை பண்ண முடியாது, வேணா வந்து யூ கேன் டேக் 6 months ஆஃப், அது முடிச்சுட்டு வா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை நான் ரொம்ப லேசி, பேசிக்கலாக ரொம்ப லேசி. எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 2த்தையுமே ஒழுங்காக பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லா கதவும் க்ளோஸ் ஆகிடணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் மீ டு கம் பேக். அது மாதிரி இருக்கணும். நான் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அது மாதிரி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு நான் பண்ணிட்டேன். அவர் சொன்னார் 6 monthsக்கு அப்புறம் நீ எனக்கு கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நான் மேக்கப் பண்ணிட்டேன், நீ என்கிட்ட சொல்லணும்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் எனக்கு விட்டார். ஸோ வீட்டில் சொல்கிறேன், 10 days டைம் கொடுத்துருக்கேன் ஆஃபீஸ்க்கு. வீட்டில் வந்து சொல்கிறேன் இது மாதிரி. ஒய்ஃபும் வந்து
இல்லை பெட்டர், நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அப்போ இப்போ வந்து நல்ல சேலரிங்கும் போது நான் வந்து இஎம்ஐஸ் லோன்ஸ் இதெல்லாம் வாங்கியிருப்போம். வீட்டு இஎம்ஐ, கார் இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருப்போம். ரன்வேல இருந்துச்சா உங்களுக்கு? அடுத்த 6 மாசம் நான் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் சர்வைவ் ஆயிருவேங்கிற மாதிரி ரன்வேல இருந்துச்சா? இல்லை, அப்படி சுத்தமாக எதுவுமே இல்லை. இல்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ஸாக வந்து நமக்கு வந்து நிறையா காசு வந்து உள்ளே இருக்கு இல்லையா, ஸ்டாக்ஸாக இருக்கும். அது மாதிரி எதுவும் பேக்கப் எதுவுமே வைக்கல. ஆக்சுவலாக அது பண்ணது தப்பு தான், கண்டிப்பாக தப்பு. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பேக்கப்லாம் நான் பண்ணிட்டு வரணும்னா இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு. என்ன தைரியம் உங்களுக்கு? நீங்கள் வந்து 2 lakhs ஆல்மோஸ்ட் 1.75 lakhs சம்பளம். அப்போ நீங்கள் பண்ண ரெவன்யூவே 30,000 தான். அங்கேருந்து இதை விட்டுட்டு வர்றதுக்கு எது அது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு உங்களுக்கு? இப்போ வந்து நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இல்லை இந்த பிஸ்னஸில். சாட்டர்டே சண்டே இருக்கேன், நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருந்து நான் இதை வந்து ஒரு 4x பண்ண முடியுமா, பாசிபிளா? நான் வந்து என்னோட எஃபர்ட்டை வந்து போட்டேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமாக போட்டேன்னா 4x பண்ண முடியுமா? 1 lakh நமக்கு ரெவன்யூ வந்துச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லாமல் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நம்ம எப்பயும் செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து ரன் பண்ண முடியுமா? எஸ். நமக்கு இருக்க ஒரே இது வந்து ஹோம் இஎம்ஐ மட்டும்தான். அப்போ வந்து கார் இஎம்ஐ ஒன்று இருந்துச்சு, அது சின்ன கார் தான். அதனால வந்து ஒரு 30,000 தான் கமிட்மெண்ட்டே மொத்தமாக. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் போகிறப்போ ஒரு 70-80 வந்து ஒரு 30ல் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி 1.75 இருந்தப்பையும் அதே 10,000 கூட நம்ம மிச்சம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்ததுனால 3 லட்சம் இருந்தாலும் மிஞ்சிறது 10,000 தான். ஸோ அதனால வந்து லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 5 தடவை ரெஸ்டாரண்ட் போகிறத வந்து 2 தடவையாக மாற்றிக்கலாம். 5 மூவி போகிறதுக்கு 2 மூவியாக மாற்றிக்கலாம். ஸோ தேவையில்லாத விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இந்த இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 4-5 மந்த்ஸில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே பிலீஃப் தான். ரெண்டாவது, என்னோட பிரதர்ல வந்து கிட்ட ஒன்று சொல்லியிருந்தாரு, உனக்கு வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னு வருது, 50,000 rupees per month நான் உனக்கு வந்து 1 year வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு ஐ கேன் சப்போர்ட் யூ. அது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. அது பேக்கப் மைண்ட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஓகே ஒன்று இருக்குது, ஃபால் பேக் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. பட் அதுக்கு கேட்கவே இல்லை, அந்த 6 months கேட்கவே இல்லை. பட் தேர் வாஸ் எமோஷனலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அந்த டைமில். ஸோ அப்படி ப்ராக்ரஸ் ஆகுது. 6 months வந்து நான் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன். 4x கிட்ட வந்து கொண்டு வந்து வச்சிட்ட பிறகு எல்லாமே நல்லா போகுது. வெப்சைட் லான்ச் பண்ணலாம். அப்போ தான் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா 2016 எண்டில் தான் நான் வேலையை விடுறேன். 2016 நவம்பர் விடுறேன். 2017 மார்ச் ஏப்ரல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு நல்லா போகுதுன்னு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்பில் வாங்குறது, அது வந்து அந்த வெப்சைட்டில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெப்சைட்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, பட் நான் வந்து உங்ககிட்ட இங்கே தான் வாங்குவேன் அப்படின்றாங்க. அவங்கள அங்கே அப்போ வந்து ஒரு 2 monthsக்கு திருப்பி அதை வந்து வெப்சைட் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வாட்ஸ்அப்லேயே பண்ணுறேன். திருப்பி நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியா இருந்தாலும் இது வந்து நம்ம ஸ்கேல் பண்ணோம்னா ஆட்டோமேட் பண்ணியே தான் ஆகணும். அதனால வந்து நம்ம வந்து இதுக்கு மூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாயல்ட்டி பாயிண்ட் கிடைக்கும், இங்கே வாங்கினீங்கன்னா அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து அங்கே மூவ் பண்ண வச்சோம். மூவ் பண்ண பிறகு ஒரு 80% ஆஃப் த பீப்புள் அங்கே போயிட்டாங்க. லாயல்ட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? லாயல்ட்டினா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப தே வில் கெட் சம் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை வந்து அடுத்த ஆர்டர் பண்ணுறப்ப அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எங்களோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட்டு, ஆஃபரு, சேலு அப்படின்னு எதுவுமே கொடுக்க மாட்டோம். இப்போ வரைக்குமே நாங்கள் கொடுத்தது கிடையாது. நெவர் டன் தட். ஒரு காஸ்ட் இருக்குன்னா அந்த காஸ்ட்டுக்கு வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிப்போம். இப்போ 1,900 rupees அப்படின்னா 1,900 rupees தான் இருக்கும். அதுலேருந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்கள் குறைக்க மாட்டோம். லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்ன்றது நீங்கள் அதை வாங்கினதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வாங்க போகிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அதே ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து வாங்க முடியாது. ஸோ எங்களது வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது எங்களோட இதில். அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா, நோ டிஸ்கவுண்ட், நோ சேல். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக மார்ஜினை வந்து நீங்கள் ஒருத்தவங்க பொருள் வாங்கினா திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் டேமேஜ். எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஷிப்பிங் சார்ஜ்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ். அது வந்து இங்கேருந்து நம்ம அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ், அங்கேருந்து திருப்பி அவங்க அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ். அவங்க அனுப்புறப்ப வந்து அங்கே இருக்க லோக்கல் கொரியர்ஸ் நிறையா சார்ஜ் பண்ணணும். நம்ம வந்து பல்க் அனுப்புறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, no other website will have that long description about a product. இந்த ப்ராடக்டோட டெக்ஸ்டர்லேருந்து அதில் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கக்கூடியது என்னென்ன இருக்கோ, லெட்ஸே தின்னாக இருக்குது ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்களேன், தின்னாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிடுவோம். திக்காக இருக்குன்னா திக்காக இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு விஷுவலாகவும் அவங்க பார்க்குறாங்க, தென் டெக்ஸ்டாகவும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் டேமேஜ், நாங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ வந்து
ஒருத்தங்க ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ வரைக்குமே டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. அது Amazon மார்க்கெட் பிளேஸா இருந்தாலும் சரி, வெப்சைட் ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் சரி. எப்படி 17 அத டேக்கிள் பண்ணீங்க? ஓகே. ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று குவாலிட்டி கரெக்டாக இருக்காது, இல்லைனா கலர் கரெக்டாக இருக்கும். ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா டேமேஜ் வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா டேமேஜ் வந்தால் கண்டிப்பாக நாங்களுமே எடுத்துக்கிறோம். ஸோ குவாலிட்டி வந்து காஸ்ட்டுக்கு வந்து மார்ஜின் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு, அதாவது வந்து எல்லோரும் பண்ணுற மார்ஜின் வைக்க மாட்டோம். வெரி அஃபோர்டபுள், ரொம்ப மினிமம் மார்ஜின் தான் நாங்கள் வச்சுருப்போம் எங்களோட ப்ராடக்ட்டில். ஓகே. ஸோ காஸ்ட்டை வச்சு அவங்க ரிசீவ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ரெண்டாவது கலர் வந்து இங்கே எப்படி பார்த்தேன், உங்ககிட்ட இப்படி இருக்குது அப்படின்றது தான் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ நாங்கள் எங்களோட பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வாங்கணுன்னே தோணாது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும் எங்களோட பிக்சர்ஸ். அது டெலிபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்குறீங்க. பார்த்துட்ட பிறகு அது சரி கொஞ்சம் சரியில்லைனாலும் அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ உங்கள் வீடியோ வந்து அமெச்சூரா, பிளரிஷா, நார்மலாக இருக்கிறதுக்கான காரணம் வேணுட்டே பண்ணுறீங்க. எஸ். ஓகே. பிக்சர்ஸ் வீடியோ இமேஜஸ். ஓகே. பிளரியா இல்லை, எப்படின்னா இப்போ டல்லாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை என்ஹான்ஸ் பண்ண மாட்டோம். டல்லாக இருக்குன்னா டல்லாக தான் இருக்கும். நம்ம போட்டு ஒரு சேச்சுரேஷன், ஆமாம், ஃபில்டர் போட்டு கான்ட்ராஸ்ட் போட்டு அது எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் நிறையா பிக்சரில் வந்து பிக்சர் பிரைட்டாக இருந்தாலும் நாங்கள் அதை வந்து டல் பண்ணிவிடுவோம். ஓகே. ஏன் அப்படின்னா ரிசீவ் பண்ணுறப்ப எங்களோட ரிவ்யூஸை நீங்கள் பார்த்து கூகுள் ரிவ்யூஸை போய் பார்த்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் இருக்குன்னா எப்படி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் தென் த பிக்சர் தான் இருக்கும். ஸோ இது அதர் வே அரவுண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமை இப்போ வாங்க வைக்கிறது ஈஸி, பட் வாங்கின பிறகு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல்ஸ் வந்து தான் பெரிய கஷ்டமானது இ-காமர்ஸில். அதை நம்ம அந்த ஃபனலை வந்து சின்னது பண்ணிட்டோன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அதனால் இதை வந்து நாங்கள் டெலிபரேட்டாகவே வந்து அப்படி தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ இருக்க கலரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் வந்து ஒரு கலர் இருக்கிறது வந்து நேச்சுரல் கலர் இருக்கவே முடியாது. மோஷனில் இருக்குது, அது எஸ்பெஷலி ஃபேப்ரிக்ஸில் இருக்கிறப்ப அந்த மோஷனில் இருக்கிறப்ப வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக காமிக்காது. ஸோ அதனால் பிக்சர் வந்து ஒரே பிக்சர் தான் வச்சுருப்போம். அந்த பிக்சரை வந்து ஆக்சுவலாக எப்படி கலர் இருக்கோ அதில் ஒரு 90 to 95% கரெக்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். எடிட் பண்ணுவோம், கண்டிப்பாக எடிட் பண்ணுவோம். பட் எடிட்ன்றது என்ஹான்ஸ் பண்ண மாட்டோம், எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிவிட்டு போட்டுருவோம். ஸோ இது நாங்கள் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வாங்கினதுக்கப்புறம் நம்ம நினச்சத விட நல்லா இருக்கே, ரைட்? ஸோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இதெல்லாம் வந்து முன்னாடி அடி வாங்கி கற்றுக்கிட்டது. லைக் முன்னெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே அனுப்புவோம். சிலது பிரைட்டாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு என்றைக்குமே தெரியாது. அவங்களோட ஃபோனில் எவ்வளோ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கான்னு நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. அந்த ரிட்டர்னோட சீக்ரெட் அது எப்படி வருது? ரிட்டர்ன் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். காஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஃபேப்ரிக் அதாவது காஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இருக்குது, ஸோ ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. கலரும் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, 90%, 100% நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அது எங்கேயுமே பண்ண முடியாது. 90 to 95% கரெக்டாக இருக்குது. அப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேமேஜ் ஆகிருக்கு, நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கோம். ஸோ அதனால வந்து எங்களால் ரிட்டர்ன்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. வெப்சைட்டில் நோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா நார்மலாக கார்மெண்ட்ஸில் இன்னர்ஸ் மட்டும் தான் நோ ரிட்டர்ன்ஸுங்கிறத வச்சுருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு போட்டால் சேல் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. அதை நீங்கள் உடைக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா? இல்லை, கரெக்டு. எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள், இப்போ 1000 ரூபா ஒரு ப்ராடக்ட், அதை நான் வந்து 3000 ரூபான்னு போட்டு ஸ்லாஷ் பண்ணி 2000 ரூபான்னு போடுறேன். ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ரைட்டுங்களா? ஏன்னா வாங்குறவங்க தான் இதில் வந்து அவங்க தான் வந்து பே பண்ணுறாங்க அந்த ப்ரீமியம். ரிட்டர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் கிடையாது. வாங்குறவங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறாங்க. என்னால் அது பண்ண முடியாது. நான் 1000 ரூபா பொருளை 1000 ரூபா தான் சேல் பண்ணுறதுனால என்னால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 1000 ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு அந்த காஸ்ட்டு வாங்கின பிறகு அவங்களுக்கு தெரியும்ல, காஸ்ட் கரெக்டாக இருக்குது, ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் எஃபர்ட் ஒரு 5% ஆஃப் த பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ டிஸ்அக்ரிமெண்ட். அது கண்டிப்பாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. இல்லை நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்வாங்க. அது கேஸ் டு கேஸ் பேசிஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் ரேட் இஃப் யூ கேன் ஆஸ்க்? ரிட்டர்ன் ரேட் வந்து 1 to 2%. அவ்வளோதான். அது டேமேஜ், அது நான் டேமேஜோடு சொல்கிறேன். டேமேஜோடு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2 3 தடவை காஸ்ட்டை பற்றி நிறையா பேசிட்டீங்க. இப்போ நம்ம டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வீரான கம்யூனிட்டி, டெக்ஸ்டைல் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி, ஒரு 100 பேர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்காங்க. இதில் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக், உள்ளே வரும்போது இம்மீடியட்டாக அவங்க புரிஞ்சுக்கிற மிஸ்டேக் வந்து அந்த காஸ்ட் எப்படி விற்கணுங்கிறது தான். அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பொருள் விற்றா அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ ஹவு டு யூ ஒர்க் ஆன் யூனிட் எக்கனாமிக்ஸ்? வாட் இஸ் யுவர் சீக்ரெட்?
ஓகே. சீக்ரெட்டுன்னு அப்படி எதுவும் இல்லை. பட் ஒன் மெயின் திங் வந்து ஓவர் ஹெட்ஸை கம்மி பண்ணிட்டாவே போதும். ஓவர் ஹெட்ஸுன்றது ஓகே. இப்போ ஒரு இப்போ என்னோட பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பண்ணுறதுக்கு இமிடியேட்டாக எனக்கு வந்து ஐஃபோன் கேமராவோ இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இல்லை ஒரு பெரிய செட்டப்போ தேவையில்லை. வீடியோ இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஃபோன்ஸில் தான் வந்து வீடியோவே எடுக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு வைஃபை மைக் கூட கிடையாது எங்களுக்கு. ஓகே, கிடையாதுன்னு வாங்க வேணாம் இல்லை, அது அவசியப்படலை, அது தேவையே கிடையாது. நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எதில் வீடியோ எடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தேவையே இல்லை. நிறைய பேருக்கு வந்து அந்த எந்த ஃபோனில் எடுக்கணுன்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், காஸ்ட்டு அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு 40,000 to 50,000 கொடுக்கணுமா மந்த்லி? ஓகே, அதை நானே பண்ணுறதுனால அந்த 40,000 to 50,000 நான் கவர் பண்ணுறேன்னா மணி. ஓகே. ரெண்டாவது, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு நான் யாராச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ பர்சனை கூப்பிடணுமா? அவங்க எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் தேவை. இவங்க எல்லாத்துக்கும் நான் சேலரி கொடுக்கணுமா? அந்த காஸ்ட்டை நான் எப்படி கவர் பண்ணுவேன்? ஐ ஹேவ் டு கவர் இந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, அப்போ அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே நம்ம ஆளுங்களாக இருந்தால் சேலரி மட்டும்தான் நான் கொடுக்கணும். அது எப்படி ஆளுங்க கிடைக்கும்? அப்படி கிடைக்காது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து இந்த பிஸ்னஸில் வர எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து ஃபீமேலாக தான் இருக்கணுன்றது முடிவு பண்ணியாச்சு. அதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ். அவங்க வந்து இதுதான் அவங்க ஃபேமிலிலேயே அவங்க தான் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஜாபாக இருக்கணும். அது மாதிரி ஆளுங்க தான் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட இருக்கிறாங்க. கிராஜுவேட்ஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, மினிமம் கிராஜுவேட்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சார். இப்போ என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறவங்க, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க, அப்லோட் பண்ணுறவங்க, இவங்க யாருமே இதுக்கு முன்னாடி எந்த வேலையும் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு இந்த வேலைனாலும் என்னன்னே தெரியாது. இப்போ அவங்க பண்ணுறது எடிட்டிங்கிற கான்செப்ட் கூட இப்போ நீங்கள் அதில் என்ன கான்செப்ட் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு அது தெரியாது. பட் தே டூ டே இன் டே அவுட். ஏன்னா அதெல்லாம் உட்கார வச்சு நான் கற்றுக் கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப அவங்க சேலரி கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ இதெல்லாம் நான் ப்ராடக்ட்டில் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்னோடய காஸ்ட்டு வந்து டெஃபினட்டாக வந்து கம்மியாயிடுது. ஸோ இப்போ இதே செட்டப்க்கு ஐ கேன் ஸ்பெண்ட் lakhs of rupees எவ்ரி மந்த் ஃபார் சேலரி அண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். இது எல்லாமே கம்மி பண்ணுறதுனால நான் ப்ராடக்ட்டை வந்து அந்த காஸ்ட்டில் என்னால் கொடுக்க முடியும். மக்களே, இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ். ஒரு பொருளை விற்கும்போது அந்த பொருளோட சே ஃபார் எக்ஸாம்பிள் சுடிதார் மெட்டீரியல் 200 வாங்குறோன்னா எவ்வளோக்கு விற்கலாம்? 220 விற்கலாமா, 250 விற்கலாமா, 400 450 அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுறேன்னா, இப்போ சொல்கிற எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். நீங்கள் வாட்ஸ்அப்பில் விற்கும்போது 2% ஆன் பேமெண்ட் கேட்வே நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆன்லைனில் விற்க போகும்போது 2% பேமெண்ட் கேட்வேயோட காஸ்ட் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் வச்சுருக்க ஹோல்டு பண்ணுற ஸ்டாக்கோட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 2% ₹2 வட்டிங்கிற கணக்கில் அந்த ₹2 வட்டியை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது, 1 லட்ச ரூபா போட்டிங்க. பட் இதே நீங்கள் ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் கட்டணும், அதை போடணும். இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து தலைவரோட சீக்ரெட். அதுக்கப்புறம் அடுத்தது வரும் ஆர்கானிக் க்ரோத்து. பட் நீங்கள் பெய்டாக நீங்கள் வந்து கஸ்டமரை அக்வயர் பண்ணுறீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஒரு 25 to 35% நீங்கள் வந்து ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஆட் பண்ணணும். ஸோ யூனிட் எக்கனாமிக்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா கூகுளில் யூனிட் எக்கனாமிக்ஸ்னு போட்டு பாருங்கள். காக்ஸ் ப்ளஸ் 2% ஆன் பேமெண்ட் கேட்வே ப்ளஸ் 2% ஆன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட். ஷிப்பிங் காஸ்ட்னோட தனியாக வந்துடும். பேக்கிங் காஸ்ட், இப்போ நான் சொன்ன இதர காஸ்ட்டுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 30% மார்ஜின் வச்சு பண்ணணும். இவங்களோட சீக்ரெட் என்னன்னா, இந்த காஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிருக்காங்க. தட் ஹெல்ப் தெம் டு ஸ்கேல். நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இது ஒரு மாஸ்டர் கிளாஸாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு அது புரியுதா? ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. என்னடா இவ்வளோ பெருசாக அப்படியா இருக்காங்க போது இதெல்லாம் தான் உங்களோட சீக்ரெட்டாக இருக்குது. எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேசுனீங்க. ஹவு டு யூ ரெக்ரூட்? லைக் நீங்கள் ரொம்ப 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 எகெயின் லீன் மாடல் ஆரம்பிக்கும் போது லீன் மாடல், இப்போ யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் காஸ்ட் கண்ட்ரோல். எப்படி இந்த டீமை ரெக்ரூட் பண்ணுறீங்க? என்ன சீக்ரெட் அது? எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, டீம் ரெக்ரூட் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க மூலியமாக போயிடுவோம். இல்லை பக்கத்தில் யாருனாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறாங்கன்னா அது மூலியமாக தான் போகிறோம். ஏன்னா பெருசாக வந்து நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டியில் கொடுத்து வர்றது. ஏன்னா அவங்க வந்து கன்சல்டன்ஸ் வந்து அதில் ஒரு கட் எடுத்துகிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால் தெரிஞ்சவங்க யாருனாச்சும் இருக்காங்க. காசு கொடுக்க மாட்டீங்களா? இல்லை, யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் காசு போகும்.
இது அவங்களுக்கு காசு போக கொடுக்காது ஆ. கிடையாது. யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இப்போ 15,000 சேலரி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 10% 15% எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் வந்து அவங்களுக்கு 1 மந்த்து கொடுக்குறேன், கன்சல்டன்சி கொடுக்குறேன். அதோட போது அவங்க திருப்பி மந்த் ஆன் மந்த் அவங்க கிட்ட ரெக்கரிங்காக போகிட்டே இருக்கு அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அது ப்ராப்ளம் கூட கிடையாது. அது வந்து அது பிஸ்னஸாக பண்ணுறப்ப எனக்கு கரெக்ட் கேண்டிடேட்டும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா போகிறப்ப வந்து எல்லாராலையும் எங்களோட என்விரான்மெண்ட்டில் ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன் ஒர்க் பண்ண முடியாதுன்னா, காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் போயிடுவாங்க, 9:30க்கு ஆஃபீஸ்க்கு வரணும். 6:30க்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் 6:30க்கு ஆஃபீஸ் க்ளோஸே கண்டிப்பாக ஆகணும். ஆகலைன்னா நான் கேட்பேன் ஏன் ஆகலை அப்படின்னு. அது ஒர்க்கு பாதியில் இருந்தாலும் தட்ஸ் ஃபைன். 6:30க்கு அவங்க போகணும். இது என்னோட கமிட்மெண்ட். 9:30க்கு வரணுன்றது அவங்களோட கமிட்மெண்ட். ஸோ பிஸ்னஸில் எந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி தான் என்னோட ஸ்டாஃப்க்கும். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு அவங்க எனக்கு இம்பார்ட்டண்ட். ரைட். அவங்க வந்து ஒரு ஸ்டாஃபாக அப்படின்னு நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கல, ஒரு கரியர் கொடுக்கணுன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஸ்கில் இல்லாமல் இருக்காங்க 4 வருஷம் இருக்கவங்க இருக்காங்க, 5 வருஷம் 2019 அந்த டைம்லேருந்து இருக்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஆனால் அப்போ சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். பட் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரே மைண்ட் செட்டோடு இருக்கணும். எனக்கு அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு ஷாப் மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டேன், ஆஃபீஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே உங்கள் க்ரோத்துக்கு நான் வில் பி பிஹைண்ட் யூ. நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள், வாட் எவர் தட் ஐ கேன் டூ பெஸ்ட், அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு பார்த்தாலுமே வந்து நான் வந்து அவங்களுக்கு தைரியமாக கண்டிப்பாக காமிக்க முடியும். ஏன்னா இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா நம்ம யாருக்கும் வந்து பயப்பட தேவையில்லை, எதுவும் மறைக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு ப்ராடக்ட் வருது, அதில் சேஞ்ச் இருக்குது, பார்டரில் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிடுச்சு, மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்றைக்குமே நான் அதை வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லவே மாட்டேன். அது டிஃபால்ட்டாக எங்களோட ஸ்டாஃபுக்கும் தெரியும். சின்னது தானே, ஒரு சின்ன ஸ்டெயின் இருக்குது, இல்லை சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலும் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ நான் ஒரு குவாலிட்டி செக் வச்சு ஆமாம், அது ஸ்டாஃப்கே தெரியும். ஸோ நான் அதில் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கனால அவங்களுக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பரவாயில்ல என்ன வேணால் பண்ணிட்டு போகலான்னு பண்ண மாட்டாங்க, அவங்களும் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. நான் அப்படியே நிறையா ஜம்ப் ஆகி போகிறோம், பட் ஐ ஸ்டிக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படியே போகிறோம், ஏன்னா இதெல்லாமே தேவை. நீங்கள் வெப்சைட் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று பேசுங்க, ரிட்டர்ன்ஸ்குள்ளே போது அப்படியே டீம் வரைக்கும் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ரிட்டர்ன்ஸோட சீக்ரெட் வந்து ரொம்ப அத்தன்டிக்காக நீங்கள் வெப்சைட்டில் போட்டுறீங்க, ரொம்ப நார்மலாக எதுவும் பண்ணாமல் உங்களோட ப்ராடக்டோட இமேஜஸ் அண்ட் இதை காமிக்கிறீங்க. அதனால உங்களோட ரிட்டர்ன் ரேட் கம்மியாக இருக்குது. 1 or 2% இஸ் அன் ஆசம் ரேட்னு நினைக்கிறேங்க. 12 to 13% இஸ் அலௌட்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில். அண்டு பெரிய பிரச்சனையே ஒரு 20-25% ரிட்டர்ன் ரேட் வந்து அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும் இல்லை. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் உங்களோட இதுக்கு, அந்த சீக்ரெட்டுக்கு. திருப்பி நான் போகிறேன், வெப்சைட் லான்ச் பற்றி பேசிட்டு இருந்தோம், வெப்சைட்டோட சேல்ஸ் பற்றி பேசிட்டு. ஓகே. வெப்சைட் திருப்பி எப்படியோ கொண்டு வந்துட்டேன், கஸ்டமர்ஸை வந்து வெப்சைட் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. 2019 தான் வந்து இந்த கோவிட்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ 2020 Jan or Feb என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் சிங்கப்பூர்லேருந்து வந்தான். அந்த பக்கம் சொன்னால் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து மாஸ்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ பெரிய சிங்கப்பூரில் கிடைக்காத மாஸ்க் இல்லை, அங்கே கிடைக்கல, அங்கே ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி. சரின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் அப்போ தான் ஒரு தாட், அது இங்கே வந்துச்சுன்னா சிங்கப்பூர் மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் நம்ம தான் இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு நடக்கும். ஸோ என்ன பண்ணலாம், எனக்கு வந்து திருப்பி அதே இஎம்ஐ இருக்குது, அதே கார் இஎம்ஐ இருக்குது, அதே இஎம்ஐ இருக்குது. பெருசாக எதுவும் என்ன சொல்கிறது, பெருசாக வேறு எதுவும் இஎம்ஐஸ் கிடையாது. பட் இது நமக்கு ஒரு மாதம் ஸ்டாப் ஆனாலுமே வந்து டிஃபால்ட் ஆகிடும். என்ன பண்ணுறது அப்படின்ற, ஏன்னா அப்போ வந்து மந்த் ஆன் மந்த் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக ரெவன்யூ இல்லைனாலும் ஓகே, வி ஆர் ஏபிள் டு ரன் த ஃபேமிலி, பிரச்சனை இல்லாமல். பட் நமக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்டாக் வராது, லாக்டவுன்லாம் வருன்றது வந்து அப்பயே எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, ஏதோ நடக்க போகுது, பெருசாக நடக்க போகுது ஒரு 2-3 மாதத்துக்கு, ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். இது வந்து ஃபெப் மிட்ல பண்ணுறேன். ஃபெப் மிட்ல ஆமாம், அந்த ஃப்ரெண்டு சொன்னதுனால இங்கே வரும்னு சொல்ல, அங்கே வந்திருக்குன்னா இங்கே வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து ஃபெப் மிட்ல வந்து என்னோட மேனுஃபேக்சர்ஸ் 2 பேர் தான், 2 பேரும் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணுவேன். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, யாருமே வாங்க மாட்டுறாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கோவிடை பற்றி சொல்ல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்போ சொன்னேன், எனக்கு ஸ்டாக் அனுப்புங்க.
அவங்க அமுச்சு விட்றாங்க. 10 நாள் கழிச்சு போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வருது, பெருசாக ஆகிட்டு இருக்கு, கோவிட் வந்து பெருசாகிட்டு இருக்கு. அப்புறம் மார்ச்லேயே வந்து இந்தியாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆச்சு. அப்பயும் வந்து எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, வாங்குறத ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் அப்போ தான் வாங்க ஆரம்பிக்கிறேன். நான் வாங்க ஆரம்பித்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு தேவையான ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் அப்படி வாங்கினதே கிடையாது. பட் அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு கட் ஃபீலிங், என்ன நடக்கும்னு தெரியாது. சரி வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி வச்சாச்சு. வாங்கி கரெக்டாக வைக்கிறோம், லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டாச்சு. ஓகே, இப்போ எப்படி லாக்டவுன்றது ஃபஸ்ட் டைமில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் அதை கோ த்ரூ பண்ணுறோம். அது இப்படி இருக்கும், எத்தனை நாள் போகும்னு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், வரோம், நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், போடுறோம், வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட தான் ஸ்டாக் இருக்கே, எல்லா ஸ்டாக் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன். ஃபஸ்ட் டே வந்து ஆர்டர்ஸ் வருது. செகண்ட் டே, லாக்டவுனோட செகண்ட் டே வந்து ஆர்டர்ஸ் அப்படியே கம்மியாகுது. தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, அதுக்கப்புறம் சுத்தமாக ஆர்டர்ஸே இல்லை. அப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து பெர் டே 1500 rupees ஆட் ரன், அவ்வளோதான் நான் ரன் பண்ணேன். அப்போ 1500 rupees பெர் டே, இதுதான் என்னோட ஆட் ஸ்பெண்டு ரன் பண்ணுறேன். ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் ஆர்டர்ஸே வரல. ஏன்னா அப்போ தான் அதோட கோவிடோட மேக்ஸிமம் இது தெரியுது. அதாவது வந்து இப்போ பயங்கரமாக பரப்பணும், எல்லாம் டிவிலேயே இருக்கிறப்ப யாருமே வந்து வெப்சைட்டை பார்க்கல. சரி என்ன பண்ணுறது, சரி ஓகே ஃபஸ்ட்டு ஆடை ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா இதுவே மாதத்துக்கு 45,000 கிட்ட வந்துடும். எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம பே பண்ணணும். ஆடை ஸ்டாப் பண்ணலான்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். சேல் வந்து ஒரு சேல் 2 நாளைக்கு ஒரு சேல் அப்படி நடக்கும். ஸோ இப்போ எதனாச்சும் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப சரி யூடியூப்ன்றது ஒன்று இருக்குது, அதில் சும்மா எதனாச்சும் ட்ரை பண்ணுவோம், தனியாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு நானே வந்து வீடியோலாம், அதாவது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோவாக போடுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ப்ராடக்ட்ஸையும் காமிச்சிக்கிட்டு அப்படியே பேசிவிட்டு ஏதோ சம்திங் வீடியோ போடுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. எண்ட் ஆஃப் த மந்த் கிட்ட வந்து ஏப்ரல் கிட்ட ஒரு ட்ராக்ஷன் வருது. ஏதோ ஒரு 4-5 பேர் வராங்க. 197 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த கோவிடில். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. பீப்புள் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பீப்புள் வந்து பார்க்க நிறையான்றது 200 பேர் 300 பேர் பார்க்குறாங்க. அதுவே பெரிய விஷயம். நான் 3-4 பேர் பார்த்ததுன்னு 200 ஆனது பெரிய விஷயம். நான் டெய்லி போவேன். ஏன்னா மாடியில் தான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். கீழே வீடு 9th ஃப்ளோரில் வீடு, 11th ஃப்ளோரில் வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டேன்னா 18 to 20 hours ஒர்க் பண்ணுவேன் எவ்ரிடே. அங்கேயே இருப்பேன். அங்கேயே இருந்து வீடியோஸ் பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அதில் பார்த்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். எப்படி எடிட் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் எடிட் பண்ணணும், அதுக்கு ட்ரான்சிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி போடணும், ரைட், அப்படின்றதெல்லாம் வீடியோ ஷூட் எப்படி பண்ணணும். அப்போ வந்து எதுவுமே வாங்கவும் முடியல. ஒரு ட்ரைபாட் வாங்க முடியல, ஒரு கிளிப்பு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. இருக்கிறத வச்சு ஏதோ ஜுகாடு வேலை பார்த்து ஏதோ பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஏப்ரல் மே போல் ஒரு பர்டிகுலர் வீடியோ லைட்டாக வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து எப்படி வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, பாகிஸ்தானில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு, வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, ஏதோ சும்மா என்கொயரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து அப்படியே சேல் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ 10 orders. டெலிவரிலாம் கிடையாது. டெலிவரி எப்போ பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ வந்து லாக்டவுன் முடியுமோ அப்போ சில பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது எப்போ டெலிவரி ஆகும். இல்லைங்க லாக்டவுன் ஆன அப்புறம் தான். லாக்டவுன் எப்போ முடியும் அப்படின்னு கேட்பாங்க. யாருக்குமே தெரியாது. எப்போ வருதோ அப்போ தான். அப்போ எங்களுக்கு பயம் வேறு. என்னென்னா ஆர்டர் பண்ணுறாங்க, திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, அப்போல்லாம் வெப்சைட் வந்துருச்சு. ஸோ 2% நமக்கு. நீங்கள் பேமெண்ட் வாங்கினீங்களா முன்னாடி? ஆமாம், எல்லாமே ப்ரீ ஆர்டர்ஸ் தான். ஓகே, எந்த வந்து சிஓடியே கிடையவே கிடையாது. ஸோ பீப்புள் paid you upfront and waited for the delivery. 2 months கூட வெயிட் பண்ணி. சீரியஸ்லி எப்படி ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது கஸ்டமருக்கு? நம்ம ஓவர் தி இயர்ஸ் நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம்ல. இப்போ 100 வெப்சைட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரு வெப்சைட் மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்கல? 100 வெப்சைட்டில் 2000 ரூபாய் போட்ட ப்ராடக்ட் ஒரு இதில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 2 monthsக்கு ஒரு தடவை கால் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இந்த வெப்சைட்டில் 1500 ரூபா போட்டிருக்காங்க, நீங்கள் 1000 ரூபா போட்டிருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க அங்கே தான் 1500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டவுட், அது வந்து வேற ஏதோ ப்ராடக்டாக இருக்கும், இல்லை இன்ஃபீரியர் ப்ராடக்ட் தான், அதே ப்ராஃபிட் வச்சுக்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அது மாதிரி இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஜென்யூனாக அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த வேல்யூ கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அவங்க வாங்குவாங்க. சோஷியல் ப்ரூஃப் எப்படி காமிக்கிறீங்க? டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது ராவாக இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் அனுப்புவாங்க. ஐ லைக் த ப்ராடக்ட். நான் ராவா கண்டென்ட்டை வந்து அதை அழகுபடுத்தி பார்டர்லாம் போட்டு போடாமல் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பரை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டில் டெஸ்டிமோனியல்னு போடுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். பீயிங் அத்தன்டிக் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஆர் ஸோ அத்தன்டிக். ஸோ
ஸோ அப்படி தான் இது எல்லாமே வந்து கஸ்டமரை வந்து டெஃபினட்டாக நான் என்னோட தாட் ப்ராசஸ்னா யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, சில இப்போ இடத்துக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுறப்ப ப்ராடக்ட் வந்து தொலைஞ்சு போயிடும். தொலைஞ்சு போகுது இல்லை கிடைக்கலன்றப்ப நான் கஸ்டமர்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, இது வந்து கொரியர் தொலைச்சிட்டாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் அவங்ககிட்ட பேசாதீங்க, 4 நாள் வெயிட் பண்ணுங்கள், வரலையா நான் ரீஃபண்ட் பண்ணேன், நான் ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணேன். இது மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன். ரைட், அது ஜென்யூனாக தொலைஞ்சிச்சா என்னன்றது சில டைமில் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க தொலைச்சிட்டாங்களா இல்லை வேறு எங்கேனாச்சும் செக்யூரிட்டி வாங்கி தொலைச்சிட்டாங்களான்னு தெரியாது. ஸோ வி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராடக்ட். வீட்டுக்கு வர வரைக்கும் நான் தான். ஆமாம், இன் பிட்வீன் கொரியர் ஃபெயில் ஆனாலோ எது ஃபெயில் ஆனாலோ ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள். நார்த்லலாம் சில டைம் அனுப்புகிறப்ப வந்து கொரியர் கவர்ஸை கிழிச்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அவங்க டம்ப் பண்ணிடுவாங்க நார்த்லாம். அப்போ வந்து அவங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டு வாங்குறப்ப உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒருத்தங்க 20,000 ரூபாய், இப்போ எனக்கு நான் அவங்களுக்கு 20,000 கொடுக்குறப்ப ஐ ஹாவ் தட் ஃபீலிங், ரைட், 20,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. அதே ஃபீலிங் தான் நம்மளை நம்பினதுனால வரும் இல்லையா. ஸோ ஐ வில் சே ஓகே, டோன்ட் வரி, நான் அந்த காசை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ஷூர் பண்ணுவீங்க பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஷிப் பண்ணுற வரைக்கும் தான் வந்து நம்ம கையில் இருக்குது. அதனால தான் இப்போ ஃப்ளட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவில் ஃப்ளட் இருக்குது, இல்லை பெங்களூர்லையோ இல்லை வேற எங்கேயோ ஃப்ளட் வருதுன்னா அந்த நியூஸ் எல்லாம் நான் முன்னாடி படிச்சுக்கிட்டே இருப்பேன். நியூஸ்னால் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன், டு பி அவேர். பிகாஸ் என்னோட ஒரு பார்சல் ஒரு தடவை வரவே இல்லை, மொத்தமாக போயிடுச்சு, மொத்தமாக வந்து நினைஞ்சு மொத்தமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு இடத்துக்கு இல்லாமல் கேரளாலேயே 100 இடத்துக்கு போகும் பார்சல். ஸோ ஒரு நாள் டிலே பண்ணி அனுப்பலாம், இல்லை 2 நாள் டிலே பண்ணி அனுப்பலாம். இல்லைனா அது மொத்தமாக போயிடுச்சுன்னா அதை ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ போன வாரம் புயல் வந்துச்சுல, 2 days ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் ஷிப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா டிலேவாக போனால் கூட ஓகே, அது நினைஞ்சு தண்ணிக்குள்ளே மருந்து போச்சுன்னா போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்கன்னா, நம்ம வந்து பெரிய பிராண்ட் கிடையாது, ஒரு நார்மல் பிராண்ட் தான், நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக கடைசி வரைக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து அந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் ஆக இருக்கா? அந்த ஆஸ் யூ செட், கொரோனா அவங்க லைஃப்பை மாற்றுச்சுன்னு சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கான்டென்ட் கிரியேஷன். ஒருத்தன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நான் பயங்கரமாக இன்சிஸ்ட் பண்ணுறது ஆர்கானிக் க்ரோத். ஏன்னா கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் கம்மியாகும், கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துட்ருக்கேன். யூடியூப்பில் ஒரு அசுர வளர்ச்சி, ஆவரேஜாக ஒரு 5,000 10,000 வியூஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்குது. எவ்ரிடே ஒரு வீடியோ, எவ்வளோ நாள் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ நாளாக எவ்ரிடே ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி கொரோனா டைமில் தான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நான் வந்து ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ வேறு ஏதாவது ஒரு மீடியம் வேணும், அந்த மீடியம் ஃப்ரீயாக இருக்கணும், அது வந்து நமக்கு பண்ணாததாக இருக்கணும் அப்படின்றதுனால யூடியூப்பை ட்ரை பண்ணோம். ஸோ யூடியூப் ட்ரை பண்ணுறப்ப வந்து அந்த டைமில் வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரைபாடோ இல்லை கேமரா எதுவும் வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணேன். ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அது ஒரு லேர்னிங் ஃபேஸ். லேர்னிங் ஃபேஸில் வந்து எடுத்த உடனே பிரமாதமாக பண்ணிட முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு லேர்னிங் எடுத்து கற்றுக்கிட்டேன். ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஒரு 18 to 20 years டெஃபினட்டாக எவ்ரி டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் 2-3 months. அந்த 2-3 monthஸில் யூடியூப்பில் எப்படி போடுறது, அதுக்கு டேக்ஸ் என்ன, கீவேர்டு எப்படி, தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதுலேயுமே வந்து ஷூட் பண்ணுறதுலேயே வந்து ஆடியோ எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த டூல்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எவ்ரிடே எவ்ரிடே எப்படி ஒரு 40-50 வீடியோஸ் பார்ப்பேன். நான் ஒர்க் பண்ணுறது கம்மி தான், பட் வீடியோஸ் பார்த்து லேர்னிங், அந்த லேர்னிங் பண்ணதை வந்து கண்டிப்பாக அன்றைக்கே வந்து நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருவேன். இஃப் நாட் சேம் டே, நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ அது அப்படியே பண்ணிகிட்டே போகிறப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குது. எவ்ரிடே ஒரு வீடியோ 11:30. அது ஏன் 11:30ன்றது வந்து எனக்கு தெரியல. 11:30க்கு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா நாங்கள் 2014 2019 வரைக்கும். 11:30 வந்து போஸ்ட் போடுவோம், அதாவது இமேஜஸ் போடுவோம். இமேஜஸ் போட்ட அடுத்த ஃபியூ மினிட்ஸில் வந்து வெப்சைட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம். என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுப்பீங்க, அந்த ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுப்பீங்க, அந்த ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்புக்கில் ஒரு இமேஜாக போட்டுட்ருப்பீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி விற்கும், அந்த 1 மணி நேரத்தில் விற்கும். ஆமாம். இப்போ அதே வேலையை எவ்ரிடே 11:30க்கு ஒரு வீடியோவாக போடுவீங்க. அந்த ப்ராடக்ட்டை வெப்சைட்டில் நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், பீப்புள் கேன் ஆர்டர் இன் வெப்சைட். இதுதான் ப்ராசஸ். எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏப்ரல் 2020 இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு 4 years. எஸ். ஒரு நாள் கூட நிற்கல.
ஒரே ஒரு நாள் நின்றுச்சு. அது யூடியூபோட டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால நின்றுச்சு. அது இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸாக 2 வீடியோஸ் அட் த சேம் டைம் வாட்மே அன்றைக்கி வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. கல்யாணம் நடந்திருக்கும், ஊருக்கு போயிருக்கணும், யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஒரு நாள் கூட நிற்கலையா? ஒரு நாள் கூட நிற்கல. ஏன் எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? யூஸ்வலாக வந்து எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு 5 days 6 days வீடியோ முன்னாடி ஷூட் பண்ணி வச்சுப்போன்னு நினைப்பாங்க. பட் நம்ம கேஸில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து ஃபேஷன்றதே வந்து ஒரு ட்ரெண்டிங் வச்சு தான் நடக்கும். இப்போ வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு டைமே இருந்தாலும் என்னால் 5 daysக்குனான வீடியோஸே எடுக்க முடியாது. எனக்கு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் அடுத்த நாள் வந்து அதே எது நல்லா போச்சோ அது மாதிரி சிமிலராக இருக்கிறத போடணும். அதை வச்சு அடுத்த நாள் போகலைன்னா வேறு ஒன்று ட்ரை பண்ணணும். நம்ம வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் 10 daysக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டோன்னா அது வந்து த்ரூ அவுட் அந்த 1 week or 10 days ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அந்த ட்ராக்ஷன் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் யூஸ்வலாக நெக்ஸ்ட் டேக்கு எடுப்போம். ஊருக்கு எதனாச்சும் போகிறதா இருந்தால் ஒரு 2 daysக்கு முன்னாடி எடுத்துருவோம். ஊருக்கு போகிறதா இருந்தோம் இல்லை வெளியே எங்கேனாச்சும் போகிறதா இருந்தால் முன்னாடியே பிளான் பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு டைம் இருந்து வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வெளியவே போவோம், இல்லைனா போகவே மாட்டோம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். பட் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்ஸ் லைக் ஹாஸ்பிட்டலைசேஷன், இந்த ஃப்ளட்ஸு அது மாதிரி இருந்தால் கூட நாங்கள் முன்னாடி வந்து ஃப்ளட்டுனா கூட ஓரளவுக்கு தெரியும் வருது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாவே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோஸ் எடுத்து வச்சுருப்போம். பட் இந்த உடம்பு சரியில்லாதது வந்து ஒரு 4-5 டைம்ஸ் மேஜராகவே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் அன்றைக்குமே வந்து எனக்கோ இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வந்து பேசுவாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்னோட ப்ரெசன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவங்களது வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் பின்னாடி வர ஆடியோ வந்து உங்கள் ஒய்ஃப் ஆமாம் ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறது நீங்கள் இல்லை, ஸ்டாஃப் இருக்காங்க. இப்போ அது ஸ்டாஃப் இருக்காங்க, இப்போ டீம் இருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இப்போ ஃபிசிக்கலாக என்னோட ஒய்ஃப் இருக்கணும். அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து காமிக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து டெக்ஸ்ட்டு வந்து அவங்க படிக்கணும். அது வந்து அவங்க வந்து மேண்டிட்டரி இருந்தே ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஃபீவர் கோல்டு அப்போ கூட அந்த டைமில் கூட நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அவங்க ஆமாம் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு 10 to 15 இன்ஸ்டன்சஸ் இந்த லாஸ்ட் 4 yearsலேயே நடந்திருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்தப்போ கூட நாங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டோம், அதை யூஸ் பண்ணியிருப்போம். இல்லைன்னா அந்த டேக்கு ஒரு 2 hours போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட்டாக இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. ஏன் இவ்வளோ வெறி இல்லை, ஒரு கமிட்மெண்ட் தான். வெறின்றதை விட நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ எவ்ரிடே ஒருத்தவங்களுக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்குது. இப்போ உங்களுக்கே எடுத்துக்கங்களேன், ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது. அந்த வேலையில் ஒரு குறிப்பிட்ட டைமில் யாரோ ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ யாரையும் நீங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண மாட்டிங்களா, அந்தந்த டேயில் ஒவ்வொருத்தரை மீட் பண்ணுறீங்க. ஏன் மீட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. உங்கள் டைமுக்கு எவ்வளோ வேல்யூ நீங்கள் கொடுத்ததுனால தான் அந்த பர்சனை மீட் பண்ணுறீங்களா. அதே மாதிரி 11:30க்கு ஒரு வீடியோ வரும்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த டைமில் நம்ம வீடியோ போடணும். அது ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, அந்த வீடியோ அந்த ஒரு பர்சனுக்கோ 100%க்கோ கண்டிப்பாக இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சேல். யாருமே வந்து நீ போடலன்னா இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் சொல்ல போகிறதில்ல. பட் நம்ம சைட்லேருந்து ஒரு கமிட்மெண்ட், என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் போட்டு அந்த 1 மணி நேரத்தில் என்ன ட்ராக்ஷன் நடக்கும், எவ்வளோ டிராஃபிக் வரும்ல? டிராஃபிக் வந்து ஃபஸ்ட்டு 1 hourல வந்து எனக்கு வந்து ஒரு 40 to 50% ஆஃப் த சேல் நடந்துடும். ஆஃப் த சேல் அந்த ஃபஸ்ட்டு 1 hourல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கும், பர்சன்டேஜ் மாறும். அண்டு உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட்டும் அன்றைக்கே ஆயிரும் இல்லை? மோஸ்ட்லி 60 to 70% மோஸ்ட்லியே. ஸோ நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் அந்த டேலேயே சோல்ட் அவுட் ஆயிரும். மோஸ்ட்லி 70 to 80%. So can I ask how many orders per day? இப்போ வந்து 18 to 100 orders, 80 to 100 orders. இப்போ per day 100 orders பண்ணுறீங்க. ஓகே, சிறப்பு. ஐ திங்க் யூ கேன் அப்ளை ஃபார் வேர்ல்டு ரெக்கார்ட். நீங்கள் ஆக்சுவலாக நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து தொடர்ந்து 365 நாள் ஐ டிட் அ சேலஞ்ச் கால்டு 365 days ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே, வேறு எவ்ரிடே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அபவுட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, நான் அப்ளை பண்ணேன், எனக்கு அவார்டும் கிடச்சிருச்சு. மார்க்கெட்டிங் எவ்ரிடே யாரும் வீடியோ போட்டதுலேயே எனக்கு அவார்டு கிடச்சிருச்சு. ரைட் நவ் அன்அனௌன்ஸ்டாக ஐ எம் டூயிங் 1000 days சேலஞ்ச். ஓகே, 1000 நாள் நான் கண்டென்ட் போடணும். நாஸ் போனேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், பெங்களூர் போனோம்ல. கரெக்ட். நேஷனல் சம போதையாக தான் இருந்தேன். ஓகே, ஹேங் ஓவரில் தான் வந்தேன். ஓகே, செஷன்லாம் பார்க்க முடியல. நசியர் பேசும்போது மட்டும் நான் அங்கேருந்து எடுத்துகிட்ட வார்த்தை வந்து 1000 days சேலஞ்சு. ஓகே, நான் வாட் மே கம் வாட் மே கோ பட் ஐ வில் டூ 1000 days கான்டென்ட்னு சொல்லி 1000 days பண்ணேன், என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னதை அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு மார்ச் 1 1000 days சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வரை நிற்கல. 100 எவ்ரிடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 1000 நாள் பண்ணிட்டீங்க. யூ ஷுட் அப்ளை ஃபார் வேர்ல்டு ரெக்கார்டுங்க. ஓகே, நீங்கள் வந்து
இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிங்கன்னா 40,000-50,000 தான் நினைக்கிறேன். ஓகே. நம்ம பண்ணியிருக்கோம்ல, இந்த இதுக்கு பண்ணோம்ல, இது எஃப்எம்ல பண்ணதுக்கா? இல்லை, நம்ம இது பண்ணோம், தொடர்ந்து 48 hours போனோம்ல, கிளப் ஹவுஸில் போனோம்ல. அப்போ வி அப்ளை ஃபார் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஐ திங்க் 30,000 40,000 தான் ஆச்சு. நீங்கள் யூ ஷுட் அப்ளை பிகாஸ் தட் கேன் பி அ சோஷியல் ப்ரூஃப். ஓகே, சூப்பருங்க, ரியலி அப்ரிஷியேட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். கான்டென்ட் பண்ணியாச்சு, அதாவது ஃபேஸ்புக்கை பண்ணியாச்சு, வாட்ஸ்ஆப்பை எஃபெக்டிவ் யூஸ் பண்ணியாச்சு, கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் யூடியூபே எஃபெக்டிவ் யூஸ் பண்ணியாச்சு. ஆட்ஸுக்குள்ளே எப்போ ட்ரான்சிஷன் ஆனீங்க? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 years இந்த கோவிட் டைம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செகண்ட் ஃபேஸோ தேர்ட் ஃபேஸ் வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூடியூப் மட்டுமே யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போகவே இல்லை. 3 இயர்ஸ்க்கு ஃபேஸ்புக்கே போகலை. ஸோ என்ன ஆச்சுன்னா, கோவிட் முடிஞ்ச பிறகு போஸ்ட் கோவிட் வந்து எல்லாருமே வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, வியூஸ் கம்மியாச்சு. கோவிட் உங்களுக்கு சரி, இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன், இது பதில் சொல்லுங்கள். ஸோ கம்மியாயிடுச்சு. கம்மியான உடனே வியூவர்ஷிப்பும் கம்மியாயிடுச்சு, வியூ டைமும் கம்மியாயிடுச்சு. அப்படின்னா அல்கிரிதம் அது என்ன பண்ணும், நிறைய பேருக்கு அதை வந்து ப்ரொமோட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரொமோட். அப்போ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுற அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு இல்லை. நமக்கு எப்பயுமே தெரிஞ்சால் ஃபேஸ்புக்கையே வந்து திருப்பி ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஒரு சைடு கண்டென்ட் மார்க்கெட்டிங் யூடியூப்லேயும், ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொமோஷனையும் ப்ரைட் ப்ரொமோஷனையும் ஸ்டார்ட் பண்ணோம். இது 2022 எண்டில் சம்திங் 23 ஸ்டார்டிங்லேயும் சம்திங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்ஸ் போகும், யூடியூப்பில் வந்து கண்டென்ட் போகும், இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அப்பப்போ நாங்கள் வந்து போடுறோம். அதுவுமே வந்து எவ்ரிடே போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு ரிதம் வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஆட்ஸும் போயிட்டுருக்கு. இது வந்து இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறீங்க, எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்க? ஓகே, கற்றுக்கிறது வந்து யூடியூப். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் ஏஜென்சிகிட்ட போல், நான் அங்கே பண்ணல இங்கே பண்ணல, இதெல்லாம் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவு டு யூ லேர்ன் ஆக்சுவலி? ஹவு டு யூ ஹோன் யுவர் ஸ்கில்ஸ்? யூடியூப் தான் எவ்ரிடே வந்து எனக்குன்னு பர்சனலாக டைம் வச்சுப்பேன். கண்டிப்பாக இப்போ ஃபேமிலி டைம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ஃபேமிலி என் கூட தான் இருக்காங்க. அதனால் வந்து ஃபேமிலி டைம் ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்டுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் நல்ல டைம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெடிகேட் பண்ண முடியுது. அதே மாதிரி எனக்கு செப்பரேட்டாக ஒரு டேக்கு வந்து ஒரு 3 hours டைம் செட் பண்ணிப்பேன். அதில் 1.5 hours ஆர் 2 hours வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது மூவிஸோ இல்லை எனிதிங், சாங்ஸ் ஆர் காமெடி சீன்ஸ் ஆர் சம்திங். நெக்ஸ்ட்டு 2 hours வந்து என்னென்னா எஜுகேட் பண்ணணும். அதுக்கு வந்து யூடியூப்பில் உங்களுக்கே தெரியல, ஆல்கிரிதம் ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டிய வீடியோஸ் ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி வீடியோஸ் தான் பார்ப்பேன்றதுனால அதில் வந்து வீடியோஸ் அதுவே ஆட்டோ சஜஸ்ட்டாக வரும். வரப்போ வந்து நான் அதை பார்ப்பேன். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் வெப்சைட்லேயோ இல்லை நான் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா, இதில் 99.9% யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ணியிருப்பாங்க. அதை அடாப்ட் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன், புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணலை. அந்த அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத தோணணும், அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. ரைட், அது நமக்கு அடாப்ட் ஆகுன்றதை நம்பணும். ஆன பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டே வந்து அதை பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கொரோனா அவங்க லைஃப்பில் என்ன சேஞ்ச் பண்ணுச்சு? ஓகே, கொரோனா வந்து நிறையா பேருக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் பீப்புள் வந்து வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சு. டைம் இருக்கிறப்ப ஒன் ஆப்ஷன் இஸ் டிவி அண்ட் ஓடிடி யூடியூப்ன்றதுனால யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்க்குறதுக்கு அவங்களுக்குமே டைம் இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க, நிறைய பேர் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து அதனால தான் நமக்கு வந்து வியூவர்ஷிப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மூலிமா நமக்கு ஆர்டர்ஸ் க்ரியேட் ஆரம்பிச்சு. இப்போ கோர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து வர்றது தான் ஆர்டர்ஸே. எனக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வரும். ஒன்று வந்து ஆர்கானிக்காக ஏற்கனவே வாங்கினவங்க வராங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க வருவாங்க, ஆட்ஸ்லேருந்து வரவங்க வருவாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து ஆர்கானிக்காக வந்து 50 to 60% ஆர்கானிக் யூசர்ஸ். ஓகே, நான் ஆக்சுவலாக அடுத்த கேள்வி அதான் வச்சுருந்தேன். ஓகே, நீங்கள் தான் ஆர்கானிக் கான்டென்ட் கிங்கு. ஸோ ஆர்கானிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, பெய்ட் ஆட்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு கேட்கலாம்னு வச்சுருந்தேன். பெய்ட் ஆட்ஸில் எனக்கு தெரிஞ்சு 10 to 15% மட்டும்தான். அவ்வளோதான், 10 to 15%. மீதியெல்லாம் அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து இப்போ அதை என்னால் மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் 1 year-ஆக நான் சொன்ன மாதிரி என்னோடய வெப்சைட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஒரு 30% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னோடய வெப்சைட்டே தெரியாது, பிளாங்காக தெரியும். ஸோ இப்போ அதெல்லாம் மிஸ் அவுட் ஆகிடும்ல. இப்போ நான் அக்விசிஷன் காஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அது வந்து மிஸ் அவுட் ஆகிடும். ஏன்னா அவங்க உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், பட் அவங்க வாங்காமல் போயிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டான டேட்டாவாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க, பர் டே அரௌண்ட் 100 ஆர்டர்ஸ் சொல்கிறீங்க. இந்த 100 ஆர்டர்ஸுமே வெப்சைட்டில் தான் ஒழுகுது. வெப்சைட், எஸ். இப்போ நோ வாட்ஸ்அப்,
வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு வந்து இமெயில் இருக்காது. ஸோ இமெயில் இல்லைன்னா இப்போ இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இமெயில் ஐடி வேணும். அப்போ தான் ஒரு ஆர்டரே வந்து அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இமெயில் ஐடி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்பில் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே டுகெதர் தான் 100 ஆர்டர்ஸ். நீங்கள் நிறையா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ போஸ்ட் கோவிட் நிறையா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்திருக்கு. நிறையா பேர் வீட்டிலேருந்து விமன் நிறையா பேர் எஸ்பெஷலி இந்த ரீசெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா குட்டி குட்டி ஆன்லைன் பிரான்ச்லாம் வந்திருக்கு. உங்களோட சக்ஸஸ்க்கு காரணம் இதுதான்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு 3 விஷயம் இருக்குமா? ஓகே, பேசிக்காக என்னென்னா குவாலிட்டியை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரீசெல்லிங்கில் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒரு செல்லர் வந்து உங்களுக்கு ஒரு 100 பிக்சர்ஸ் அனுப்புகிறாங்கன்னா 1000 ருபீஸ் போடுறாங்கன்னா நீங்கள் உங்கள் மார்ஜின் 1200 அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சிருவீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. எப்படி இருக்குன்னே தெரியாத ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ தான் காஸ்ட்டுன்றதை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது? அது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வர ப்ராடக்ட்டுக்குமே இப்போ வந்து 1000 ருபீஸ்க்கு நான் வாங்குறேன்னா யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 30% மார்ஜின், 40% மார்ஜின், 50% ஏதோ ஒரு மார்ஜின் இருக்கும்ல. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு காசு போடுவேன். இஃப் இட் இஸ் நாட் வர்த் 20%, ஐ வில் புட் 10%. எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் வர்த் 30%, என்னோட பேசிக் மார்ஜின் 30% தானே. 30% மேலே பெஸ்ட்டாக இருந்தாலுமே 30% மேலே போகாது. ஸோ வேல்யூ ஃபார் மணியை வந்து டெஃபினட்டாக அஷ்யூர் பண்ணுவேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பிடிக்காத ஒன்றை நான் கஸ்டமருக்கு செல் பண்ணவே மாட்டேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ப்ராடக்ட்டை செல் பண்ண மாட்டேன். ரெண்டாவது எங்களோட கஸ்டமர் சர்வீஸ். We will be responsible for whatever thing that happens, even after, before sale or after sale. நாங்கள் வந்து கண்டிப்பாக கூட இருப்போம். ஜென்யூனாக வர queries வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வேல்யூ ஃபார் மணி, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ். இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து நான் வந்து 50 ப்ராடக்ட் தான் போடுறேன் அப்படின்னா அந்த 50 ப்ராடக்டை தான் கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. எங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நியூ கலெக்ஷன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 20 to 30 ப்ராடக்ட்ஸும், ஈவினிங் வந்து ஒரு 20 to 30 ப்ராடக்ட்ஸும் போடுறதுனால எவ்ரி டே புது கலெக்ஷன்ஸ் வருது. எல்லாருமே நேற்று பார்த்தவங்க கூட இன்றைக்கி எங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க. பிகாஸ் புது கலெக்ஷன்ஸ் வர்றதுனால அவங்க டெய்லி வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லைனா வீக்லி ஒன்ஸ் தான் நான் போகிறேன்னா அந்த 1 வீக்குக்கு ஒன்று இருக்காது. அந்த வீக்லி அந்த போடுற அந்த டேயில் மட்டும் உங்களுக்கு ஒரு சேல் வந்து ஒரு ஹைக் ஆகும். இல்லைனா ஆகாது. நாங்கள் டெய்லி போடுறதுனால நேற்று வந்தவங்களும் இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி வந்தவங்களும் நாளைக்கு வருவாங்க. ஏன்னா புது கலெக்ஷன்ஸ் வருது. அது பண்ணுறதுல பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் போடுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. வீடியோ பண்ணுறது கூட ஈஸி, டெய்லி வீடியோ பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணிவிடுவோம். பட் அந்த வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இன்வால்வ்டு இருக்குது. எவ்ரிடே கலெக்ஷன்ஸ் போடுறேன்னா, இப்போ நான் 100 பீஸ் போடுறேன்னா நான் 500 பீஸ் பார்த்துருந்தா தான் 100 பீஸை செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து டே டு டே பண்ணணும். ஸோ எவ்ரிடே ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு வீடியோ கால்ஸோ நேரில் போய் பார்க்குறது அதெல்லாமே நடக்கும். அப்புறம் அதுக்கு பிக்சர்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் காஸ்டிங் போடணும். காஸ்டிங்கு வந்து நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் காஸ்டிங் தான் போடுவோம். இட்ஸ் நாட் தட் மொத்தமாக வந்துருச்சு எல்லாத்துக்கும் ஒரு 30% 20% போடுவோன்னு போட மாட்டோம். ஸோ இதெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் தான். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் டேக்கிங்காக இருந்தாலும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் கஸ்டமருக்குனால இதை நாங்கள் டெய்லி பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரொம்ப அழகாக உங்கள் ஜேர்னி பற்றி பேசணும், இந்த ப்ராசஸ்குள்ளே பற்றி பேசணும். இப்போ நான் பிஸ்னஸ்குள்ளே சில விஷயங்கள், சில கேள்விகள் கேட்குறதுக்கு ஆசைப்பட்றேன். நீங்கள் இஃப் ஐ கேன் ஆஸ்க், எவ்வளோ ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க? ஸ்டாக்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு மந்த்தை யூஷுவல் டேர்ம்ஸில் வந்து ஒரு மந்த் சேல் என்ன ஆகுதோ அதை விட 2 டைம்ஸ் வச்சுருக்கணும். 2 டைம்ஸ் வச்சுருக்கணும். அதுதான் நார்ம்ஸ். இப்போ வந்து 10 lakhs பண்ணுறோன்னா 20 lakhs வச்சுருக்கணும். ஓகே, நான் வந்து அதுலேருந்து 50% கம்மியாக தான் வச்சுருப்பேன் எப்பயுமே. ஓகே, 1.5 டைம்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, இப்போ வந்து 50 வைக்கணும் அப்படின்னா 25 தான் வச்சுருப்பேன். 50% தான் வச்சுருப்பேன். ஓகே, ஸோ அண்ட் ஹவு டு யூ செக்ரிகேட்? இப்போ நீங்கள் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க. இந்த லாட் இது, இந்த லாட் இது, இந்த மெட்டீரியல் இதுன்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நாள் 100 ஆர்டர் சொன்னால் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு ஏதாவது சீக்ரெட் வச்சுருக்கீங்களா? இல்லை, செக்ரிகேஷன் எல்லாத்துக்கும் ஒரு கோட் இருக்கும். அது வந்து அதை வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர்ஸ்லேயே வந்து அந்த ப்ராடக்ட்டோட கோட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா இந்த கோடு அப்படின்னா இந்த கோடுக்கு தகுந்த அந்த பிக்சரை பார்த்துட்டு அவங்க வந்து பீப்புள் வந்து எங்களோட ஸ்டாஃப் வந்து எடுத்து வந்து அதை பேக் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே லேர்னிங் வந்து 10 லட்சம் பண்ணுறோன்னா 20 லட்சம் ஒர்த் ஆஃப் ஸ்டாக் வச்சுருக்கணும். 2x 1.5x to 2x ஸ்டாக் வச்சுருக்கணும். ஆமாம், யூஸ்வலாக அப்படி தான் வச்சுருப்பாங்க. உங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டோட சீக்ரெட் என்ன? ஹவு டு யூ ப்ரொக்யூர்
ப்ராடக்ட்ஸ்? இன்னைக்கு வரைக்குமே அது நான் தான் பண்ணுறேன். அது ஆன்லைனில் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து 2 சப்ளையர்ஸ் தான், மேனுஃபேக்சரர்ஸ் தான். இத்தனை வருஷமாக 2 பேர் மட்டும் கூட தான் இருக்கேன் நான். ஏன்னா நம்ம அவங்க கூட வந்து லாங் ரிலேஷன்ஷிப் வைக்கிறப்ப காஸ்ட் வைஸும் நமக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு எது பிடிக்காதோ அவங்க அதை அனுப்ப மாட்டாங்க. 2வது வந்து நமக்கு எது நல்லா போகுமோ அதை அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான். எவ்வளோ இயர்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 2017 ஒருத்தர், 2000 2 பேருமே 2017 2 2017. டு யூ ப்ளே வித் கிரெடிட் அவங்களோட? இல்லை, இருக்குது. கிரெடிட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது. கிரெடிட் கண்டிப்பாக. இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ நாள் கிரெடிட் இருக்கலாம் வெண்டர்கிட்ட? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, அவர் உங்களை எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சப்ளையர்கிட்ட இருக்கிறேன் நான் 2017. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப, ஏன்னா எங்களுக்கு செல்லர்ஸ் தெரியாது. நார்த் இந்தியாலாம் நான் போனதே கிடையாது. ஒரே ஒரு தடவை மும்பை மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். பட் அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு நான் மும்பையில் ஒரு சப்ளையர் எங்கிட்ட பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் கூட டீல் பண்ண, அவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன், அவ்வளோதான். பட் அதை தவிர சப்ளையர்ஸே இல்லை. ஸோ சென்னையில் யாரோ ஒருத்தங்க கிடைக்கிறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சப்ளையரோட இடத்துக்கு போனவுடனே பார்த்துட்டு, என்ன எங்கேருந்து வரீங்கன்னாரு. இது மாதிரி 2017 வந்து நம்ம நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு, ஓகே ஆன்லைனா நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், வெளியே போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். ஸோ நானும் ஒய்ஃபும் வந்து உள்ளே போனோம், பேசினோம், அவர் அனுப்பிச்சிட்டார். அப்போ அவங்க அப்பா வந்து லாஸ்ட் மினிட் நாங்கள் வெளில போகிற டைமில் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை இவங்களுக்கு கொடு, பரவாயில்ல, ஒரு தடவை கொடுத்து பாரு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து அவரும் நானும் அவ்வளோ க்ளோஸ். ஓகே. ஸோ இது வந்து இன்னொருத்தர்கிட்ட அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து நம்ம ஓவர் தி இயர்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது ட்ரஸ்ட் இருக்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபீரியர் ப்ராடக்ட்டை அனுப்பிச்சி விட்ற மாட்டாங்க அப்படின்றதும் இருக்கணும். சில பேர் வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டைரெக்ட், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, தட்ஸ் a வெரி ராங் கொஸ்டின் டு ஆஸ்க் சம்மன். ஏன்னா உங்களால் ஒரு மேனுஃபேக்சரரை இல்லை சப்ளையரோ ஹோல்சேலராக கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி 1000 கஸ்டமர்ஸை கண்டுபிடிப்பீங்க? சொல்லக்கூடாத சீக்ரெட் கிடையாது. அது கூட அந்த எஃபர்ட் கூட நம்ம போடலன்னா தட் இஸ் யூ லேர்ன் பை டூயிங் சம்திங். ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அந்த ப்ராசஸ் ஈஸியாக பண்ணிட முடியாதுல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு எக்ஸாமே எழுதாமல் நான் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி, அதுக்கு வேல்யூவும் கிடையாது. ஸோ இப்போ நானே வந்து ஒரு 10-15 சப்ளையர்கிட்ட வாங்கியிருப்பேன். கடைசியில் எனக்கு இவங்க 2 பேர் செட் ஆகிறாங்க. இதே 2 பேர் இன்னொருத்தர் செட் ஆவாங்களான்றது எனக்கு தெரியாது. அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து கஸ்டமரை திருப்பி பொருள் வாங்க வைக்கிறதுக்கு எப்படி ஹவு டு யூ டு தட்? ஓகே, எனக்கு ஆல்ரெடி அக்வயர் பண்ண கஸ்டமர், இன்ஃபேக்ட் D2Cல ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து ரெக்கரிங் ரெவென்யூ. கரெக்ட். அது பண்ணால் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் 0. ஸோ அதை எப்படி பண்ணுறீங்க? ஓகே, இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நான் படித்தது கிடையாது, அது தெரியவும் தெரியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் யோசித்து பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ அபேண்டன்ட் கார்ட்டுன்றது ஒரு ஃபீச்சர், கரெக்டுங்களா? இந்த அபேண்டன்ட் கார்ட் வந்து யூஸ்வலாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சவங்களுக்கு வந்து திருப்பி மெயில் வந்து 6 hours ஒன்ஸு 15 hours போதும். ஆக்சுவலாக அதை நான் யூஸே பண்ணல, அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கஸ்டமர் வாங்கலைன்னா அவங்க வாங்காமல் போகிறதுக்குன்னா அவங்க வேணான்றதுனால வாங்காமல் போயிருக்காங்க, அதனால தானே அவங்க வாங்கலை. கரெக்டாக இப்போ ஒருத்தவங்க கஸ்டமர் வராங்க, கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டு வாங்காமல் போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணான்றாங்க. அவங்களுக்கு திருப்பி அதை போட்டு காமிச்சா நம்ம மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். நம்ம அவங்கள வந்து எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே போவோம், அப்படி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. அன்னெசரியாக மெசேஜ், SMS, இமெயில் மார்க்கெட்டிங் இது எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ணதும் கிடையாது. ஓகே, ஈவன் வாட்ஸ்அப் சேனல் கூட இப்போ தான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் சேனல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் கிடையாது, ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் கிடையாது, வாட்ஸ்அப்பில் குரூப்ஸும் கிடையாது. ஒன்லி வெப்சைட் அண்ட் இது மட்டும் தான். ஏன்னா அவங்களுக்கு வேணும்னா அவங்க பார்க்கணும், வேணும்னா அவங்க வாங்கணும். அப்போ நம்ம அவங்களை தொந்தரவு பார்த்துலன்னா தே நோ வி ஆர் ஜென்யூன். ஓகே, ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கரெக்டாக டெலிவர் பண்ணிடுவாங்க. அப்படியே டெலிவர் ஆகலைனாலும் தே வில் மேக் எஃபர்ட்ஸ் இன் ரீஃபண்டிங் ஆர் சம்திங் தெரிஞ்சப்போ அவங்க வேறு எதுக்கு அங்கே வெளியே எங்கே போக போகிறாங்க. நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸும் போடுறதுனால என்ன அக்கேஷன் வந்தாலும் நம்மக்கிட்ட தான் வாங்குவோம். சூப்பர். ரெக்கரிங் ரெவன்யூ எப்படி பண்ணுறீங்க? இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க ட்ரெஸ், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, திருப்பி அவங்ககிட்ட எப்படி திருப்பி வைக்கிறீங்க? திருப்பி அவங்களே வந்துடுவாங்க. நம்ம ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நம்ம இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் இயரில் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு கூப்பன், அப்படி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ஒரு தடவை வாங்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னா திருப்பி நம்மக்கிட்ட தானே வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கேஷன் வரப்போகிறது இல்லை, நிறைய அக்கேஷன் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. த பெஸ்ட் மார்க்கெட்டிங் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத் தானே. அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா 10 பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. கேன் ஐ சஜஸ்ட் யூ?
ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து தெர் ஆர் டூ many ஆட்டோமேட்டட் டூல்ஸ். ஓகே, அபண்டன்ட் காட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் மூலிமா ஒரு 12-15% உங்களோட பிஸ்னஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நித்யா கூட நான் பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஓகே, தட் இஸ் ஒன். ஓகே, உங்கள் பிஸ்னஸ் எப்போ பிஸ்னஸ் ஆகும்னா when you are making 30% ரெக்கரிங் ரெவன்யூ. ஓகே, D2Cயில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ம். ஜாஸ்தியாகவே இருக்கணும்னா இதை நம்ம உட்காந்து மேலாம் புஷ் பண்ணுறதுல டைனமிக்காக வருது. ஓகே, இப்போ நியூ இயர் வருது அப்படின்னா அலன் சொல்லி இங்கே பக்கத்தில் அலன் சொல்லிட்டு இருந்து எனக்கு காட்டு பக்கத்துக்கு அலன் சொல்லிட்டு இருந்து எனக்கு மெசேஜ் வரும், விச் இஸ் டைனமிக். ம். இது பண்ணால் ஆக்சுவலாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஏன் அது ஓகே. லாஜிக் எத்திக்கலி இது, ம். லாஜிக்கலி இன்னொன்று இருக்குது. ம். என்னென்னா அவங்க ஆட் பண்ணது வந்து 2 நாள் கழிச்சு இருக்காது, ம். சோல்ட் அவுட் ஆகிடும் அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த கார்ட்டே வந்து இப்போ நான் வந்து இல்லாத ப்ராடக்ட் அவங்க மெயில் அனுப்புறேன்னு வச்சுக்கலாம், அவங்க என்கிட்ட வந்து இல்லாத ப்ராடக்ட் எதுக்கு இத்தனை மெயில் அனுப்புகிறேன் அப்படின்வாங்க. சரி, லீகலி ஐ டோன்ட் வாண்ட் ஒரு நாள்லேயே முடிய போகிறதுக்கு திருப்பி நான் 24 நேரம் கழிச்சு மெயில் அனுப்புறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் தேம் அஸ் வெல். ஓகே, ஸோ அதனால் ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு லேர்னிங்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே வந்து தட் இஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு கால் ட்ரிப் மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப் ஏபிஐ வச்சு நம்ம பண்ணுற ட்ரிப் மார்க்கெட்டிங். உள்ளே லேண்ட் ஆகும்போது ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 15% சேல் வேணும்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. டேட்டா கலெக்ஷன் இஸ் யுவர் அசெட். உங்ககிட்ட என்ன இருக்குன்னா விமன், ஒரு 10,000 விமனோட டேட்டா பேஸ் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணால் வைக்கலாம். நிறைய ட்ரிப் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் ஏபிஐ மூலிமா பண்ணும்போது எகெயின் இம்பல்சிவ் பை தான். நம்ம ஃபேஸ்புக்கில் ஆட் அடித்து அவங்கள அக்வயர் பண்ணுற காஸ்ட்டை விட இந்த காஸ்ட் இஸ் வெரி லெஸ். கரெக்ட். ஸோ நான் உங்களை ட்ரை பண்ண சொல்கிறேன். ஓகே, மேபி நம்ம போகும்போது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். சரி, இந்த லேர்னிங் எங்கேருந்து வந்துச்சுன்னா நித்யா கிட்ட இருந்து வந்துச்சு. ஓகே, ஓகே, ஹபாடா ஃபேஷன் அவங்க சொன்ன லேர்னிங் ஷூர் அதை பண்ணுறது. ஸோ வி ஸ்போக் அபவுட் ஃபியூ திங்ஸ் ரொம்ப மேஜராக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வெண்டர் கிட்ட போய் பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஹவு டு யூ டூ குவாலிட்டி செக்? அது என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் குவாலிட்டி. குவாலிட்டி பார்த்து தான் ப்ரையாரிட்டியில் நீங்கள் குவாலிட்டி தான் வைக்கிறீங்க. ஸோ ஹவு டு யூ செக் உங்களோட சீக்கிரம்? சி, வித் ஆல் திஸ் 8-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராடக்டை ஃபீல் பண்ணாவே அதோட குவாலிட்டி தெரிஞ்சிடும். ஓகே, அது இல்லாமல் அது ஒர்க்மேன்ஷிப்பும் எப்படி இருக்குது. இப்போ வந்து மிரர் ஒர்க்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா மிரர் ஒர்க்கை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து அதை சுற்றி வந்து டேப்பிங்லாம் போட்டு பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் நேரில் போய் வாங்க முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் நேரில் போய் வாங்க முடியாது. ஸோ என்ன ஆகும்னா நான் வந்து வீடியோ காலில் செலக்ட் பண்ணிடுவேன். அது வந்துருச்சு அப்படின்னா வந்துட்ட பிறகு நான் அதை பார்ப்பேன். அதை பார்த்து ஏன்னா காஸ்ட்டு போடணுன்றதுனால நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணுறப்ப எங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து போகவே போகாது, ப்ரொடக்ஷனுக்கே போகாது. சம்டைம்ஸ் அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்து நாங்கள் வீடியோ பண்ணுறப்ப வீடியோ பண்ணிடுவோம். வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து செக் பண்ணுறப்ப வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வீடியோலேருந்து எடுத்துருவோம், இல்லைனா அது சேலுக்கே கொண்டு போக மாட்டோம். ஸோ இங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிடுவோம். இதே வந்து வெளியே சேல் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து 100 ப்ராப்ளம் ஆகிடும், 100 கஸ்டமர் கிட்ட போய்டும், தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் அங்கேயே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ குவாலிட்டி எப்படி தெரியுதுன்னா வி நோ 10 வருஷம் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இது நல்ல ஃபேப்ரிக், இது ஒர்த்து, குவாலிட்டிக்கு ஒர்த்தாக இருக்குது, இல்லை இதுக்கு இது இவ்வளோ தான் போட முடியும், இவ்வளோ இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. தட்ஸ் ஹவ் வி டிசைட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் டெக்கில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது ஃபேஸ்புக் இஸ் அ டெக், அதை நீங்கள் கற்றுருக்கீங்க, இதை டெக் கற்றுருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மெஷின், மணி மேக்கிங் மெஷின் இஸ் யுவர் வெப்சைட். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? அது எப்படி பில்டு பண்ணீங்க, அது என்ன நடந்துச்சுங்க? ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து நாங்கள் பில்ட் பண்ணல. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் தான். இது வந்து ஒயிட் லேபிள் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி தான் பண்ணோம். ஸோ பட் அதில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்கணும், எத்தனை கிளிக்கில் போகணுன்றதை வேணால் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த கோர் க்ரக்ஸ் அப்படியே தான் இருக்கும், பட் எத்தனை கிளிக்கில் போகணும், எதை எப்படி காமிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட், பட் இட்ஸ் ஸ்டில் யூஸபிள். பட் எஸ், இட் கேன் பி யூஸ்ட், அவ்வளோதான். ஒரு ஆர்டர் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அஸ் வி ஸ்பீக் நாங்கள் வந்து எங்களோட இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகுறோம். அதில் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணுமோ, ஒரு இகாமர்ஸ் போர்ட்டல் எப்படி இருக்கணுமோ வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அதுலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கற்றுக்குறோன்னா நிறைய வெப்சைட்ஸ் போய் பார்க்கணும், அங்கே என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு கைண்ட் ஆஃப் இகாமர்ஸ் வந்து அப்போ ஒரு மாதிரி 2017 சர்டன் லே அவுட்ஸு, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆஸ் த டே வெண்ட் ஆன் வாட்ஸ்அப்பில் வந்து query பண்ணுறது ஆட் பண்ணாங்க,
அப்புறம் வந்து பேமெண்ட் கேட்வேஸ், நிறையா பேமெண்ட் கேட்வேஸ் ஆட் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம வந்து டைம் டு டைம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ என்னன்னா மேஜிக் செக் அவுட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். லாகின் ஆமாம் டேட்டா வந்துடும். அப்புறம் லாகின் முன்னாடி வந்து பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு, சில பேருக்கு இமெயில் ஐடி ஒர்க் ஆகாது, இல்லைனா பாஸ்வேர்டை மறந்துருப்பாங்க, திருப்பி ரீசெட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமரை வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. அதனால சிம்பிள் ஓடிபி அப்படின்னு ஒரு ஓடிபி இதை வந்து லாகின் பண்ணால் அவங்க இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை வாட்ஸ்அப்போ எது கொடுத்தாலும் ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு அவங்கள ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ள அமைச்சிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாகின் பண்ணுறதுக்கும் அவங்கள ஆத்தென்டிகேட் பண்ணுறதுலேயே வந்து வெளியே போயிடுவாங்க. ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தாலும் அது எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சப்போர்ட் வந்து நாங்கள் ஹியூமன்ஸாகவே ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, பாட் இல்லாமல். அப்போ வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. எங்கே அவங்க ப்ராப்ளம் இருக்குது, எங்கே வந்து அவங்க வந்து பண்ண முடியாமல் இருக்குது. ஓகே, இப்போ பேமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னாங்கன்னா ஓகே இந்தாங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு கிடையாது. இந்த பேமெண்ட் ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது நிஜமாகவே ப்ராப்ளமா, அந்த ப்ராப்ளமே நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா, இதுக்கு பெட்டரான சொல்யூஷன் இருக்கா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த புது பிளாட்ஃபார்ம். சூப்பர் சூப்பர் செம்ம. ஒரு முக்கியமான ஃபீச்சர் வெப்சைட்ல இருந்து அவனும் D2Cன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து 2 விஷயம் சொல்லுவேன். இப்போ நான் பண்ண 2 விஷயமே சொல்லுவேன். லாகின் வந்து கெஸ்ட் லாகினும் ரெஜிஸ்டர்ட் லாகின் 2 டைப் ஆஃப் லாகின் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து யாருக்குமே பாஸ்வேர்டை நம்ம வெப்சைட்டில் வந்து பாஸ்வேர்டை யாவும் வச்சுக்கணுன்ற இது யாருக்குமே அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஓடிபி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் ஜேர்னி பார்த்தோம். இப்போ பாட்காஸ்ட்னு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் இது நான் என்னோட டோனில் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது அத்தனையுமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஓகே ஓகே, பட் ஜேர்னியில் சக்ஸஸ் மட்டும் இருக்காது, நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு 1 or 2 ஃபெயிலியர்ஸ், த வர்ஸ்ட் ஃபெயிலியர் மூமெண்ட் சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப அடி வாங்கினது வந்து இது ஒரு ஃப்ளட்டில் வந்து எங்களோட ஸ்டாக் எல்லாமே வந்து மொத்தமாக போயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு சப்ளையர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று, பட் அவங்க கொடுத்தது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை யூஸே பண்ண முடியாத அளவு ஒரு ப்ராடக்டை கொடுத்தாங்க. ஸோ ஃப்ளட்டில் எவ்வளோ விட்டீங்க? ஃப்ளட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 80,000 90,000 இருக்கும். ஓகே. அப்புறம் ஒரு தடவை பல்காக ஒரு பார்சலே வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. யூஸ்வலாக டிரான்ஸ்போர்ட்டில் எப்படின்னா நமக்கு யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 2 லட்சத்துக்கு குட்ஸ் வாங்கினாலும் ஷிப் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட ப்ராப்ளம். நடுவில் தொலைஞ்சிருச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு 1.5 வருஷமாக என்னை இழுத்து அடித்தாங்க. கடைசியில் அது பணம் வரல. 2 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 சம்திங். 1.5 lakhs. Have you ever doubted yourself? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. எப்படி அந்த தைரியம், எப்படி அதை வச்சுக்கிறீங்க? இல்லை, நம்ம பேசிக்கலாகவே ரொம்ப ஆவரேஜ் பர்சன் தான். ஓகே, எதுவுமே சூப்பராகவோ எக்ஸ்ட்ரானரியோ பண்ணவும் தெரியாது, எக்ஸ்ட்ரானரி என்னன்னு தெரியாது. ஸோ நமக்கு சின்ன விஷயம் நடந்தாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். எவ்ரி ஸ்மால் திங், ஈவன் ஸ்மால் திங் வில் கிவ் ஹாப்பினஸ் டு மீ. சின்ன விஷயங்கள் கூட எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு போனஸ். ஓகே ரைட். நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டே கம்மி. நான் வேலைக்காக தேடின சில நாட்கள் இருக்குது, 4 years நாட்களில் வருஷங்கள் இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன், என்னோட வேலைக்கு போகணுன்ற ஒரு செட்டப்பை நான் எப்படி யோசித்து வச்சுருந்தேன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ், அதுதான் அதோட ஹை மூமெண்ட்டுன்னு நினச்சேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், பட் எனக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை நம்ம எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிறது, அப்போ எந்த அளவில் நான் இருந்திருந்தா அது பெரிய விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ சில பேர் கேட்பாங்க யூஎஸ் போனது எப்படி ஃபீல், அதெல்லாம் என் சில இது வந்து கனவுல கூட நினச்சி பார்த்தேன்னு இல்லை எனக்கு. அப்படின்னு அது மாதிரி ஒரு தாட்டே எனக்கு இருந்தது இல்லை. டு யூ திங்க் கிராட்டிடியூட் உங்களுக்கு இவ்வளோ ஹம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல எனக்கு. பட் எனக்கு என்னென்னா, if I am something now, if we are something now, neither is something now, it's because of many people contributing. Each and every person has contributed, be it friends-ஆ இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை neighbors or whoever it is, என்னோட ஸ்டாஃபாக இருக்கலாம், மை மேனுஃபேக்சரர்ஸ், எவ்ரி ஒன். ஒருத்தராலேயே இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். என்னோட லாஜிஸ்டிக்ஸ் பீப்புளாக இருக்கலாம், கொரியர் பீப்புளாக இருக்கலாம், ஈவன் ஸ்டாக் கொண்டு வந்து போடுறாங்களே அவங்களா கூட இருக்கலாம். ஓவர் இட் இஸ், அவங்க யாரும் ஒரு நாளைக்கு அவங்க வேலையை பண்ணலன்னா எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சோ அது ரன் ஆக போகிறது கிடையாது. வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ்? இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கேட்கும்போது வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ்? என்னை பொறுத்த வரைக்கும்
Happiness எல்லாமே என்ன? எல்லாமே ஹாப்பினஸ் தான். எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால் ரசிக்க முடிஞ்ச டைமில் சில விஷயங்களை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுதுன்னா அதான் ஹாப்பினஸ். ஒரு இடத்துக்கு போனால் தான் ஹாப்பினஸ்ன்னு இல்லை. இருக்கிற இடத்துல இப்போ நான் உங்க கூட இருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறோம், அது ஹாப்பினஸ். இதுக்காக ஒரு இடத்துக்கு போய் ரூம் போட்டு தங்கி இருந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. லைக் மைண்டட் பீப்புளோட சேட் பண்ணுறது, நம்மளால் 2-3 பேருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண முடியுது, தட் இஸ் ஹாப்பினஸ் டு மீ. கஸ்டமர் சைட்லேருந்து அந்த ஒரு ஃபீட்பேக் இருந்திருக்குல்ல, ரொம்ப வருஷமாக பேசிட்டு இருக்கேன், கஸ்டமர்கிட்ட அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் சொல்ல முடியுமா? நிறையா இருக்குங்க, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. சில பேர் வந்து அவங்க காலேஜில் ஒர்க் பண்ண டைம்லேருந்து வாங்கினவங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இப்போ குழந்தைங்களாம் வந்துட்ட பிறகு இன்னும் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, சாரி கேன் யூ ஷேர்? எஸ் ப்ளீஸ். அது எப்படின்னா, கோவிட் டைமில் ஒரு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு லேடி, அவங்க வந்து கஸ்டமர் கிடையாது, ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. யூஸ்வலாக நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போ ஸ்டாஃப் இல்லைனால நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு 2 months 3 months வந்து அவங்க டெய்லி கேட்பாங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வாங்க மாட்டாங்க. பட் விட்டாச்சு. ஒரு நாள் வந்து அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி, நான் டெய்லி கேட்குறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணுறீங்க, நான் வாங்கவே இல்லை, ஏன்னா என்னால் வாங்க முடியாது அப்படின்னாங்க. என்னாச்சு அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, எனக்கு லைஃப்பில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு வந்து வீட்டை விட்டு என்னால் வெளியே போக முடியாது, அப்படி போகிற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபேப்ரிக்கை நான் வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன், பட்டு என்னால் போக முடியாது. ஒன்லி திங் இஸ், அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. இது வந்து நம்ம போடுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோ இல்லை ஒரு காமெடி வீடியோவோ அப்படி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு சல்வார் மெட்டீரியல் வீடியோ தான். அதனால தான் நம்ம பண்ணுற எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வாட் எவர் டைப் ஆஃப் கண்டென்ட் யூ மேக், யூ டோன்ட் நோ ஹூஸ் வாட்சிங் தட். யார் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட இன்டென்ஷன் அப்படி இருந்தாலும் அடுத்தவங்களோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம். அது நிறைய பேருக்கு வந்து அந்த டைமை வைலவே பண்ண, அவங்களுக்கு வேலையை ஒன்றுமே கிடையாது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒன்றும் கிடையாது, அவங்க சீரியல் பார்க்க மாட்டாங்களாம். ஸோ 11:30 12 o'clock வர வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் வருது. ஸோ இதை விட நம்ம பெருசாக என்ன சொல்ல முடியும்? ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பேசுறது. ராஜ்குமார் ஹாப்பியா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஹாப்பியாங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ராஜ்குமார் சக்ஸஸ்ஃபுல்லாக? ஓகே, சரிக்கிறத வச்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எஸ் தான். எல்லாத்துக்குமே எஸ் தான். ஐம் ரியலி ஹாப்பி. இல்லாத எதுவும் இல்லைல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சப்போர்ட் பண்ண, காசு இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அடுத்த வேலை என்ன சாப்பிடணுன்ற ப்ராப்ளம் இல்லை, என்ன வேணால் சாப்பிட்லாம், போகிறதுக்கு வீடு இருக்குது, ஓட்டுறதுக்கு கார் இருக்குது. இதையும் தாண்டி ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவனுக்கு எது கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து 2017 14-15 வந்து 1,75,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. அந்த சம்பளம் தொடர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? அந்த அவுட்டர் டேக் கோவிட் டைமில் தான். கோவிட் டைமில் எடுக்க முடிஞ்சு. இட் டுக் 5-6 years. நான் சும்மா இதுக்காக கேட்டுக்கிறேன். இப்போ உங்கள் கூட இருந்த ஒரு கலீக், ஓகே, அவருக்கும் உங்களுக்கும் அந்த ரேட் ரேஸ் வச்சா சக்ஸஸை மெஷர் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக? இன் டர்ம்ஸ் ஆஃப் மணினா எஸ், நான் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கேன். நீங்கள் ஹையர் சைடில் இருக்கீங்க. வா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு வச்சிங்கன்னா நான் அப்பயுமே ஹாப்பியாக இருந்தேன், இப்பயும் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். தரம். ஸோ ஒரு ரீசன்ட் குட்டி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல முடியுமா? நான் இது பண்ணேன், இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சக்ஸஸ் ஸ்டோரி என்னோட வெப்சைட் க்ரியேஷனை பற்றி சொல்லலாம். அதில் நிறையா லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஸ்டோரி சச் எதுவும் இல்லை. ஏன்னா எவ்ரிடே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு இப்போ நான் நிறைய சக்ஸஸ் பார்க்குறேன். ஃபேஸ்புக் எடுத்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணேன், என்னென்னு தெரியாமல் ஃபேஸ்புக் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கும்போது நான் உங்களோட சக்ஸஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். என்னென்ன தெரியாமல் யூஸ் பண்ணிருக்கும்போது நீங்கள் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதுலேருந்து பணம் சம்பாரிச்சது. அதாவது யூ மேட் அ பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். வாட்ஸ்அப்பை கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது அது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணது. கோவிடில் எல்லோரும் அழுகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடித்து நான் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டாக் எடுத்தது. யூடியூப்பை எல்லோரும் பாட்டு கேட்கறதுக்கு, படத்துக்கு, வேறு எதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் லேர்னிங் யூஸ் பண்ணி அங்கேயும் மேட் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் உங்களோட சக்ஸஸ் நான் பார்க்குறேன். சூப்பரா. எப்படி நீங்கள் சொன்னால் தெரியும், எனக்கு தெரியல. ஹவு டு யூ ஸ்டே அப்டேட் எடுங்க? உங்களோட லேர்னிங்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லேர்னிங்ஸ் ஆவரேஜ். ஸோ நோ புக் ரீடிங் அது மாதிரிலாம் கிடையாது.
நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 4 நாள் 5 நாள் படிக்கிறத அவங்க கூட 10 நிமிஷம் பேசினா அவங்க சொல்லிட போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இதுதான் செட் ஆகும். மோஸ்ட்லி யூடியூப் யூடியூப் பார்க்காம எனக்கு வந்து டே போகாது. அதில் ஏதாவது டெஃபினட்டாக 1 hour வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது என்ன அப்டேட் பண்ணிருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை பார்த்தாவே நமக்கு வந்து அதுலேருந்து ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ என்னோடய வெப்சைட்டில் நான் வந்து இத்தனை வருஷமாக ஆன்லைனில் இருக்கோம். லாஸ்ட்டு 2 years தான் வந்து கூகுள் ரிவ்யூஸே வாங்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர் கிடையாது, அதனால் போட முடியாது. ஆஃபீஸ் செட்டப்பும் கிடையாது. ஸோ கூகுள் ரிவ்யூஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்றது. ஏன்னா அது வந்து ஒரு சோஷியல் இது தானே. அது வந்து அதுவே இல்லாமல் இருந்தேன் 2 years. ஒரு கேப் யூஸ் பண்ணுறப்ப அந்த கேப் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஆர்ஆர் கேப்ஸ் அவங்க பேர், ஏன்னா அவங்கள பேரை சொல்லணும். ஆர்ஆர் கேப்ஸ்ன்னு அவங்க சர்வீஸ் முடித்தோடனே அவங்க வந்து கூகுளில் போய் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் சார், நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஓகே அப்படின்ட்டு போய் பார்த்தா 4.9 இருக்குது அவங்களோட ரேட்டிங். கேப்பில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ரேட்டிங் வாங்குறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு அது இதுன்னு தான் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாகவே வந்து அப்படி தான் இருக்கும். பட் இவங்க வந்து எப்படி பண்ண முடிஞ்சுன்னா அவங்களோட கஸ்டமர் எப்படி வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி அது நாள் வரைக்கும் எனக்கு கூகுள் ரிவ்யூ தெரியும், எல்லாமே தெரியும். பட் இவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாமான்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஆட் இருக்குது, 4.8 ரிவ்யூஸ் இருக்குது ரிவ்யூஸ். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிறவங்க பண்ணுறதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தாவே நமக்கான ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், எந்த 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? எந்த பிஸ்னஸ், எந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை பண்ணுவீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்திருக்கு. ஓகே, நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன 3 விஷயம் பண்ணுவீங்க? ஃபுட் பேஸ் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆசையாக மட்டும்தான் இருக்குது. அது எப்போ ரெடியாகும்னு தெரியல. ஐடி ரிலேட்டட் இல்லை டிஜிட்டல். நான் என்ன ஐடியான்னு கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸில் நான் ஃபஸ்ட் இந்த 3 வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன 3 வேலையாக இருக்குது? ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுவேன். கண்டிப்பாக ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஃபிட்மெண்ட் எப்படி ஃபிட் ஆகுது, இந்த க்ரௌடுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்றத பார்ப்பேன். அப்புறம் அதுக்கான ஸ்கில்ஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டு யூ சஜஸ்ட் எனி பிளாட்ஃபார்ம்ஸ் டு லேர்ன்? ஒருத்தங்க கற்றுக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சது ஒன்றே தான், யூடியூப். அது நான் தான் சொன்னேன் இல்லை, நான் பெருசாக படிக்க மாட்டேன். டு யூ ஹேவ் அ ரொட்டீன்? உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப பர்சனலாக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, மார்னிங் எழுந்துச்சேன்னா பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விடுவேன். திருப்பி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவேன். ஆஃபீஸ் போயிட்டு ஏர்லி பர்சனா? இல்லைங்க, நான் ரொம்ப லேட்டுங்க, ரொம்ப லேட்டு. பட் இருந்தாலும் 7:30 7 o'clock எழுந்திருவேன். அதுதான் என்னோட ஏர்லியஸ்ட் டைமு. அதுக்கு மேலே என்னால் எந்திரிக்க முடியாது. அதை முதல் நாள் எழுந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ 7 o'clock எழுந்திருப்பேன். 7:30 வந்து பையனை கொண்டு போய் ஸ்கூலில் அந்த ட்ராப் பண்ணுவேன். ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 1.5 hours இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தானே ஆஃபீஸ். 9:30 10 o'clock ஆஃபீஸ் போவேன். 4-5 o'clock வரைக்கும் இருப்பேன். திருப்பி பையனை வந்து கூப்பிட்டு வருவேன். ஃபேமிலியை கொண்டு போய் வீட்டில் விடுவேன். பெருசாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நார்மல் திங்ஸ் தான், அப்நார்மலாக எதுவும் பண்ணுறது இல்லை. ஓகே. வாட் டஸ் ஸ்கேல் மீன்ஸ் டு யூ? பிஸ்னஸ் ஸ்கேல் கேட்குறீங்க? பிஸ்னஸ் ஸ்கேல். ஓகே, இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேட்குறீங்களா இல்லை ஸ்கேல்னாவே என்னன்றீங்க? ஓகே, மோஸ்ட்லி இப்போ வந்து ஒரு ஷாப் இருந்ததுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், நாட் தி அமௌண்ட், த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் அந்த லெவலில் ஸ்கேல் பண்ணணும். அண்ட் ரீச், இப்போ வந்து நான் வந்து 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ரீச் பேன் இண்டியா. சூப்பர். ஸோ நான் கொஞ்சம் பர்சனலாக வரேன். வாட் டஸ் லவ் மீன்ஸ் டு யூ? லவ் மீன்ஸ் ரொம்ப வெக்கப்படல, அடி வாங்கியிருக்கேன். இல்லை லவ்ன்றது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் அபவுட் அஃபெக்ஷன். அதில் எவ்வளோ ஜாஸ்தி கம்மியாக இருக்குன்றது பார்த்து தான். எனக்கு வந்து ஒருத்தருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 3-4 பேர் இருக்கலாம். எனக்கு 300-400 பேர் இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக சொல்லுவாங்க. ஏன்னா ஐ லவ் டு டாக் டு பீப்புள், ஐ லவ் டு பி வித் பீப்புள், ஐ மீன் ஹேங் அவுட் வித் பீப்புள். அதனால் வந்து எனக்கு எப்பயுமே இந்த லோன்லினஸ் அது மாதிரி இருந்தது கிடையாது. ஐ ஹேவ் ஆல்வேஸ் ஹேவ் சம்மன் டு ஹெல்ப் மீ ஆன் தட். ஸோ லவ் இஸ் லைக் கேரிங் அபவுட் ஈச் அதர். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் லவ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க. கேன் யூ டாக் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப்? ஓகே, பிஸ்னஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாவே வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சண்டை போடுவாங்க. நாங்கள் 24 மணி நேரம் சண்டை போடுற சுச்சுவேஷன் இருக்கும். ஜஸ்ட் லைக் எனி அதர் ஹஸ்பண்ட் வி ஆல்சோ ஹேவ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், எல்லாமே இருக்கும். பட் பிஸ்னஸ்ன்னு வரப்போ
வி ட்ரா த லைன். ஏன்னா அவங்க சில டாஸ்க் எடுத்துப்பாங்க, நான் ஒரு சில டாஸ்க் எடுத்துப்பேன். ஓகே, அது அவங்கள நான் தலையிட மாட்டேன். அந்த காஸ்டிங்லலாம் நான் தலையிடவே மாட்டேன், அது அவங்களோட டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஸ்டாஃப் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அது அவங்களோட இஷ்டம். முன்னாடி வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் பண்ணுற மாதிரி நானே அடுத்த நாள் அதை விஷயத்த பண்ணுவேனான்றது தெரியாது. எனக்குள்ளேயே எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்றப்ப அடுத்தவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு லைனை போட்டுட்டு இந்த லைனை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்ட்டு அவங்க பண்ணது அவங்க பண்ணுவாங்க, நான் பண்ணேன். பட் எனி திங் தட் ஐ வாண்ட் டு டூ ஆல்வேஸ் வில் ஹாவ் அ டிஸ்கஷன். இப்போ முன்னாடி வந்து நானும் என் ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என் டாட்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவேன். இப்போ ஆக்சுவலி என்னோட டாட்டர் வந்து என்னோட ரோலை கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க. இப்போ வந்து நான் வந்து கைண்ட் ஆஃப் ஃபேஸ் அவுட் ஆகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. நிறைய விஷயம் அவங்களே ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ லேர்னிங் திங்ஸ். ஸோ நாங்கள் 3 பேருமே தான் டிசைட் பண்ணி பண்ணுவோம். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறீங்க சேர்ந்து, அது எப்படி இருக்குது? பாப்பா இருக்கா, கூட இருக்காங்க, ஒய்ஃப் கூட இருக்காங்க, ஒரு க்ளோஸ் நெட்டாக ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணும்போது அது எப்படி இருக்குது? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டும் ஒன்று தான். ஒர்க்கும் ஒன்று தான், லைஃபும் ஒன்று தான் எங்களுக்கு. அதனால எல்லா டைமுமே வந்து ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கிஃப்ட். வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா எப்படி வெளில பிஸ்னஸ் அதை அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது. என்ன நடந்தாலும் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. பேசாமல் என்றைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது, ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வித் சம்திங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்து அன்னைக்கு வீடியோ அவங்க போடுறதுக்கு தேவையான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி நான் வச்சுருப்பேன், அவங்க வீடியோ போடுவாங்க, அது நடக்கும். சூப்பர். ஸோ நத்திங் கேன் ஸ்டாப் பிஸ்னஸ், அவ்வளோதான். சூப்பர். ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? இப்போ வந்து அதே விஷயத்தை திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. 11:30 வீடியோ போடுறது மோனோட்டோனஸான வேலை, போர்ன் அவுட் வரும். முன்னாடி வீடியோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா போகல, இதுவே பண்ணிட்டுருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஹவு டு ஹேண்டில் தட்? ஓகே, அது எனக்கு ஸ்ட்ரெஸ் மாதிரி தெரியல. என்னென்னா நான் வந்து அதை வந்து ஒரு பசில் மாதிரி, இப்போ அது ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு பசில் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங் கேரக்டர் வரும், நம்ம அதை சேலஞ்ச் பண்ணி அதை முடிக்கணும்னு வரும். இப்போ இன்றைக்கி வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்ஸை எந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு செகண்ட் வைக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது அப்படியே ஒரு 10 ப்ராடக்ட்டை வைக்கிறது கிடையாது, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை திங்க் பண்ணணும். ஸோ நீங்கள் அதே ப்ராசஸ் பண்ணாலும் அதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரிப்பீட்டேட்டிங் திங்ஸ். ஓகே, ரெண்டாவது அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வர்றதுக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க, பிகாஸ் இட்ஸ் அ பசில். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். வரலையா, சட்டை கிழிஞ்சிருச்சா, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் வந்து ஒர்க்கில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி irrespective ஆஃப் த ரிசல்ட், அந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர். அந்த ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம அதை சரி பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய தப்பு நடக்கும்ல. இப்போ ஒரு கஸ்டமருக்கு தப்பான ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாஃபை கூப்பிட்டு ஏன் அனுப்பிச்சிங்க, எதுக்கானாலும் இப்படி தப்பாக அனுப்பிச்சிங்கன்றதை விட்டுட்டு நான் கூப்பிட்டு எதனால இது நடந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ரிப்பீட்டடாக அது நடக்குதுன்னா வேறு ப்ராசஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்குமே எங்கள் பசங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்டஸ் டெய்லி அப்லோட் பண்ணுவாங்க. டெய்லி வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்மால் திங், வி ஃபாலோ தட் ப்ராசஸ். இப்போ யாருமே ஒருத்தர் இல்லைனாலும் அடுத்தவங்க என்ன பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே கிராஸ் பிளாட்ஃபார்ம் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அது நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். பேக்கிங் பண்ணுறவங்க வீடியோ எடுப்பாங்க, வீடியோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக நடக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல, ரொம்ப நிறையா பேசியிருக்கோம். ஐம் கிளாட், எனக்கு நிறையா லேர்னிங்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பண்ணதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு பிஸ்னஸ் அங்கேயே நடக்கிறதுனால ஒரே க்ளோஸ்டு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பேன். எப்போயாவது ஒரு தடவை தான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 10 லாங் இயர்ஸ் ஜேர்னி வந்து பேசுனது வந்து 10 இயர்ஸ் இல்லை, 10 இயர்ஸ் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம். 10 இயர்ஸ் ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக. சூப்பர். இப்போ ஒருத்தங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஆஸ்பைரிங்காக இருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஒன் இஸ் இட் ஃபார் மணி, ஆர் இஸ் இட் ஃபார் கிரியேட்டிங் அ பிராண்ட், ஆர் இஸ் இட் ஃபார் அ பேஷன், பார்ட் டைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். If it is for money, you can start with the reselling of product. That is the easiest way because you don't have to invest.
ஓகே, பார்ட் டைமாக இருக்கவங்களும் அதை பண்ணலாம். இதை பிராண்டிங்காக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ரீசெல்லிங் பண்ணிவிட்டு அந்த அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. இட்ஸ் an awesome இன்டர்வியூ. எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிது. நீங்கள் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக இது ஒருத்தங்க கற்றுக்கிட்டு படிச்சுட்டு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ரொம்ப வருஷமாக நீங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆர்கானிக் கண்டென்ட்டுக்கு. கீப் டூயிங் தட். இன்ஸ்பயர் அஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.